எல்லாருக்கும் இந்த புத்தகம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இந்த 2 பாடத்தை வந்து அவர் ஜான் ஸ்டைன்லி வந்து ரிவைஸ் பண்ணுறதா இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் ஆன்லைனில் தான் பண்ணுறேன்னு சொன்னார், வர முடியாது போன வாரம் வந்ததுனால. அவர் வந்து ஆன்லைனில் இன்றைக்கி அல்லது இன்றைக்கி சாயந்தரம் அல்லது நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவார். அது ஜூம் மீட்டிங் மாதிரி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிடைக்கலையா? அண்ணன் நீங்கள் வந்து இதை படித்து எக்ஸாம் எழுதலாம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுமா இல்லை அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக பேசுவார் அவர். அடுத்த வாரத்தில் இந்த பாடம் சுவிசேஷம் அறிவித்தல் இவாஞ்சலிசமும் அந்த சினாப்டிக் ஹாஸ்பிட்டல் 2 பாடமும் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஒரு புக்கு நாங்கள் தரோம். இந்த வாரத்தில் நீங்கள் அதிகமாக இந்த பாடத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து அடுத்த வாரத்தில் இருக்கும். 2 பாடத்துக்கு அடுத்த வாரத்தில் அவர் வருவேன்னாரு. அடுத்த சாட்டர்டே. போன சனிக்கிழமை நமக்கு ஓப்பனிங் இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றி உங்களுடைய உதவிகளுக்கு. குறிப்பாக புது வருஷத்தில், அதாவது புதிய ஆண்டு கல்வி ஆண்டில் வந்து வேறு யாராவது சேர இருந்தாங்கன்னா நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஒரு 10 பேர் இருந்தால் அவங்களுக்கு அங்கே வச்சு நடத்தலான்னு இருக்கோம். இதே சாட்டர்டே வந்து செகண்ட் இயர் இங்கே நடக்கும், ஃபஸ்ட் இயர் வந்து அங்கே பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். இல்லை ஒரு 10 பேர் கம்மியாக வந்து நம்ம சேர்ந்து தான் பண்ணுற மாதிரி அவருக்கு பிளான். நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. வேறு யார் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த சப்ஜெக்டை பற்றி நம்ம இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் இயருக்குரிய சப்ஜெக்ட் 10 சப்ஜெக்ட் அல்லது 5 தேர்ட் செமஸ்டர் சொல்லுவோம். சுவிசேஷம் அறிவித்தல் இவாஞ்சலிசம். ஆக்சுவலாக வந்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, உங்களோட நடத்தும் போதும் சரி. நிறைய நாட்களில் வந்து உங்களோட நடத்தும் போதே ஆவியான கொஞ்சம் நிறைய இடைப்பட்டு நிறைய கருத்துக்களை வந்து கோர்க்கிறதுக்கு எனக்கு கிருபை செய்யுது. தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து இந்த பாடம் வந்து எனக்கே ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை ரிவைஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ஒரு 3 செக்ஷன் தான் நல்லா ஃபுல்லாக பார்த்தோம். இன்னும் ஒரு 4 பார்க்கணும். முடிஞ்சால் இன்றைக்கி அதை முடிக்கலாம். சுருக்கமானது ஆனால் முக்கியமானது மட்டும் நம்ம நல்லா பார்த்துட்டோம். அது கூட நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். அதில் பார்த்ததில் என்னென்னு உள்ளடக்கத்துக்குள்ளே போனால் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இடையில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. சுவிசேஷத்தை பற்றி ஒரு அறிமுகம், சுவிசேஷம் அறிவித்தல் என்றால் என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த பாடத்துலேயே வந்து இந்த சுவிசேஷம் அறிவித்தல் என்றால் என்ன அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக நம்ம பார்த்தோம். ரொம்ப டீட்டெயிலாக நிறைய கிளாஸ் வந்து இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து இன்னொருத்தர் கூட நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம சுருக்கமாக தான் பார்த்தோம். தெரியுதா உங்களுக்கு? யார் அறிவிக்க வேண்டும் அந்த பக்கம் தெரியுமா? அது தெரியுது எல்லாருக்கும். நீங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துடும். ஓகே, யார் அறிவிக்க வேண்டும் அப்படின்றதுலாம் சுருக்கமாக பார்த்துப்போம். யாருக்கு அறிவிக்க வேண்டும் அது இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆவியானவர் இடைப்பட்டால் அதுக்குரிய கருத்துக்கள் நமக்கு கிடைப்பதாக. சுவிசேஷம் அறிவிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கணும். சுவிசேஷம் எப்படி அறிவிப்பது, இது கொஞ்சம் முக்கியமான டாப்பிக்கு. நான் ரொம்ப பார்க்கல, அது கொஞ்சம் இன்றைக்கி நல்லா பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களிடம் நடந்து கொள்ளும் முறைகள். ஸோ இதுதான் உள்ளடக்கம். ஒரு 7 சப்ஹெட்டிங் வச்சுருக்கிறோம். இதில் முக்கியமானது எதுனா அறிவித்தல் என்றால் என்ன, அந்த இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதோட இல்லைன்னா வந்து பொதுவாக சுவிசேஷம் அறிவிக்கிறது உங்களுக்கு என்ன மனசில் தோணுது? சுவிசேஷம் அறிவித்தல் அப்படின்ற உடனே உங்கள் மனசில் என்ன தோணும்? எப்படி? நல்ல செய்தி சொல்கிறது. நம்ம பாடம் படித்தோம். பொதுவாக நீங்கள் இந்த பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது, அதை விட நாம் பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு என்ன பொறுத்தவரை இப்போ என்ன பொதுவாக கேட்குறேன், என்னை பொறுத்தவரை வந்து கைப்பிரதி கொடுக்குறது தான் சுவிசேஷம் மாதிரி. அந்த மாதிரி தான் தோணும். இல்லை, இந்த கைப்பிரதி கொடுக்குறது தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது உள்ள காலகட்டத்தில் அது நடைமுறையில் வந்து ரொம்ப கஷ்டம். சில இடங்களில் மட்டும் கைப்பிரதி கொடுக்கலாம், ஆனால் கைப்பிரதி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டன்ற மாதிரி ஒரு சூழல். அதனால தான் இந்த சுவிசேஷத்தை எப்படி அறிவிப்புன்ற டாபிக் வந்து கொஞ்சம் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வழக்கமாக பார்த்தா நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த மூல கருத்து சுவிசேஷம்னா என்னன்றே தெரியாதனால தான் கைப்பிரதி கொடுக்கறது,
அல்லது இயேசு ஏற்றுக்கணுங்கன்னு சொல்கிறது, அது மாதிரி பொதுவாக நம்ம பேசுவோம். ஆனால் அதில் ஆழமான சத்தியங்கள் இப்போ வந்து பவுல் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு சுவிசேஷகர். அவர் சொல்லும்போது சொல்வார், நான் வந்து யூதருக்கு யூதரானேன், கிரேக்கருக்கு கிரேக்கரானேன், புரஜாதிகளுக்கு புரஜாதிகளாக மாறினேன் அப்படிம்பார். ஏன்னா அந்த சுவிசேஷம் சொல்லும்போது யூதருக்கு ஒரு மாதிரி சொல்லணும், அவங்களுக்கு வந்து எதெல்லாம் சேர்த்து சொல்லணும், பிரமாணங்கள்லாம் சேர்த்து சொல்லணும். பிரமாணங்கள்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார், ஏன் பிரமாணத்தை கொடுத்தாரு, அதெல்லாம் சேர்த்து சொல்லணும். கிரேக்கருக்கு சொல்லும்போது ஞானம். கிரேக்கன்றது வந்து பொதுவாக ஞானம். யூதர்கள் வந்து அடையாளம், பொதுவாக அற்புதங்கள் அடையாளங்கள் தேடுவாங்க. கிரேக்கர் வந்து ஞானத்தை தேடுவாங்க. இப்போ கிரேக்கருக்கு சொல்லும்போது ரொம்ப அந்த நாலேஜெல்லாம் வச்சு தான் சொல்லணும், அந்த ஃபிலாசபி எல்லாம் சேர்த்து சொல்லணும். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி போவார். பிரஜாதிகள்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதனால தான் வந்து ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு. அந்த ஊருக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குது, நிறைய பேர்களில் சிலைகள் இருக்குது. ஒரு பீடத்தை பார்த்தா அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு சிலை இருக்குது, ஒரு பீடம் இருக்குது அறியப்படாத தேவனுக்கு. இவரெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வந்து இந்த அறியப்படாத தேவனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் பாரு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த சுவிசேஷம் சொல்கிறதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு இதை வச்சுருப்பார். வந்து குறும்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலன், நான் போன ஞாயிற்றுக்கிழமை பேசணும், சனிக்கிழமை பேசணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஸோ குறும்பருக்கு வந்து தலன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சில ஆப்பிரிக்கா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பீஸ் சைல்டுலாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த பீஸ் சைல்டுன்ற மூலமாக, அதாவது வந்து ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, சண்டை முடிவுக்கு வரணும் அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்துக்கு கொடுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் ஒரு இது. ஸோ அது மூலமாக ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது மூலமாக தான் சத்தியத்தை சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லும்போது தான் அந்த என்ன சொல்கிறது, அந்த புரிதல் வந்து வரும், உண்மையிலே இயேசு யார் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்கன்றது. ஸோ அதனால் வந்து சுவிசேஷம் எப்படி அறிவிப்புறது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தா நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதா? இதில் இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு அடுத்த வாரத்தில் கிடைக்கும். ஓரளவுக்கு முடிக்கிறது வந்துச்சு. சுவிசேஷம் அப்படின்றது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை தான், இவாஞ்சலியோ அப்படின்ற வார்த்தையிலேருந்து வருது. ஸோ அந்த இவாஞ்சலியோன்றது வந்து அப்படியே அதிலிருந்து இவாஞ்சலிசம் எல்லாமே அதுலேருந்து வருது. ஸோ அப்போ அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது நல்ல செய்தி, நற்செய்தி, தூய தமிழ் சொல்லணும் நற்செய்தி, அது நல்ல செய்தின்ற வருது. இது வந்து போரில் வந்து வெற்றி பெற்றவங்க வந்து அந்த நாட்டு மக்களுக்கு, அந்த நாட்டு ராஜாவுக்கு அந்த செய்தியை சொல்லி அனுப்பணும். ஸோ அந்த மூல கருத்தில் வர்றதுனால நம்ம பார்த்தோம். அதில் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சது, ஒருவேளை அந்த கிளாஸ்க்கு வராதவங்க இருக்கலாம், புரிஞ்சவங்க அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு போரில் பெற்ற வெற்றியை அறிவித்தல் சுவிசேஷம். யார் சொல்கிறீங்க? போர் யார் யாருக்கு, யார் வெற்றி பெற்றா, அது எப்படி அறிவிக்கிறோம்? ஓகே, கொஞ்சம் சத்தமாக சொல்லிடு, நீ தான் ஆரம்பிச்சு சொல்லிடு. தைரியமாக சொல்லு, விட்டு போன நாங்கள் சேர்த்து சொல்லிடுறோம். ஓகே, விழுந்து போன தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே வந்து என்ன நடக்குது? போர் நடக்குது. ஓகே, சேர்த்து சொல்லு. எதுக்காக அந்த போர்? நீங்கள் அடுத்த வாரம் படிச்சுட்டு எக்ஸாம் அதுக்கு அடுத்த வாரத்தில் எழுத போகிறீங்க. என்ன ரீசன்? நான் 2-3 கிளாஸ் நடத்திருக்கேன் இதெல்லாம். ஓகே, ஆனமண்டல பொல்லாத ஆவியின் சனிகளோட போராட்டம். ஓகே, சரி. எதுக்காக அந்த போராட்டம் நடக்குது? வந்து விழுந்து போன தூதர்கள் அல்லது வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள். ஓகே, பூமிக்காக தான் சண்டை நடக்குது. இந்த பூமி வந்து ஏன் பூமிக்காக சண்டை நடக்குது? பூமி வந்து அவனோட ஆளுகைக்குள்ள ஆண்டவர் வந்து மனுஷனை படைச்சி, மனுஷனுக்கு தேவையான பூமியை படைச்சி, பூமியை ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி மனுஷங்க கையில் கொடுக்குறாரு. அதே மாதிரி தூதர்கள் வந்து அதுக்கு முன்னாடி படைச்சாரா முன்னாடி படைச்சாரா நமக்கு தெரியல. அந்த காலக்கணக்குகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் அதுக்குள்ளே நம்ம இப்போதைக்கு போகல. தூதர்களை படைக்கிறார். தூதர்களை படைச்சி அவங்களுக்கு வானத்தை வாசஸ்தலமாக கொடுக்குறாரு. வந்து தூதர்களுக்கு வானம் வாசஸ்தலம், மனிதர்களுக்கு பூமி வாசஸ்தலம். ஸோ வானத்தில் நிறைய காரியங்கள் அவங்க ஆண்டு கொள்ளலாம், நம்ம பூமியை நம்ம ஆண்டு கொள்ளணும். ஆனால் அந்த தூதர்களில் ஒரு கூட்டம் வந்து அதை இழந்து போகிறாங்க. இது யூதாவில் நம்ம பார்க்குறோம். யூதாவில் ஒரே ஒரு வசனம் மட்டும் வரும், தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் அவரை பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குரிய வாசஸ்தலங்களை இழந்து போகிறாங்க. எதுக்காக இழந்தாங்க?
தேவனை போல ஆகணும்னு நினைச்சு. அவன் வந்து கிட்டத்தட்ட இன்னொருத்தர் கூட ரொம்ப ஆழமாக சொன்னார். அவன் வந்து பிதாவை விட உயரமாகணும் அல்லது பிதாவுக்கு சமமாகணும்னு நினைக்கலையா. அங்கே இயேசு இருக்கிறார். திருத்துவத்தை அவங்க பார்க்குறாங்க. இந்த தூதர்கள் வந்து திருத்துவத்தை பார்க்குறாங்க. திருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா பிதாவும் இயேசுவும் கிட்டத்தட்ட சமமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆசை யார் மேலே வருதுன்னா இயேசு மாதிரி ஆகணும். லூசிபருக்கு குறிப்பாக வந்து லூசிபருக்கு வந்து இயேசு மாதிரி ஆகணும், பிதாவுக்கு சமமாக ஆகணும், அதான் அவனுடைய ஆசை. ஸோ இந்த ஆசை அவனுக்குள்ளே வருது. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஸோ இதுதான் பாவத்தின் துவக்கம்னு சொல்லி பார்க்கணும். அதாவது பிதா தேவனுக்கு விரோதமாக தோன்றுகிற ஒரு எண்ணம் முதல்ல வந்து லூசிபருக்குள்ளே தோணுது. ஸோ இயேசுவுக்கு சமமாக இயேசு மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம பிதாவுக்கு சமம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து லூசிபருக்குள்ளே வர்றதுனால தான் இவன் இனிமேல் இங்கே இருக்க முடியாது. ஏன்னா இயேசு வந்து படைக்கப்படாதவர், ஆனால் தூதர்கள் யார்? படைக்கப்பட்டவங்க. படைக்கப்படாத அல்லது படைத்தவருக்கு சமமாக ஆகணும்னு சொல்லி படைக்கப்பட்டவங்க நினைக்கிறதுனால தான் அது பாவம். அதனால் அந்த வாசஸ்தலத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளப்படுறாங்க. லூசிபர் கூட ஒரு கூட்டமே கீழே விழுதுன்னு பார்க்குறோம். இப்போ வாசஸ்தலம் அவங்க இழந்துட்டாங்க. அவங்களுக்கு தங்கியிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பேய்கள் வந்து எந்த மனுஷனுக்குள்ளே தங்கலாம். இப்போ வந்து ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து பேய் வரட்டுறார் இயேசு, நான் இவனுக்குள்ளே இருந்து பண்ணிக்குள்ளே போட்டுமான்னு கேட்குது. ஸோ அவங்களுக்கு அந்த ஆசை வந்து எப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு தங்குறதுக்கு இடம் வேணும். ஸோ இதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த விழுந்து போன தூதருடைய இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விழுந்துகிட்டே இருக்கிறாங்க மாதிரி ஒரு ஃபீலிங். அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா அதுதான் அந்த பாதாளம் அப்படின்றதுக்கு அப்படி அர்த்தம் என்னென்னா அவங்களுக்கு வந்து கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, நிற்கிறதுக்கு நிலையாக நிற்கிறதுக்கு ஒரு இது இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இந்த விழுந்து போன தூதர்கள் இருக்கிறாங்கன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்படி தள்ளப்பட்டவங்க வந்து பூமியில் தள்ளப்படுறாங்க, அந்த பாதாளத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடம் இல்லை. ஸோ அவங்க வந்து பூமியில் வந்து பூமியை ஆண்டு கொள்றதுக்காக தான் மனுஷனை ஏமாத்துறாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஏவாளை வந்து ஏமாத்துறப்பாங்க. ஸோ ஆளுகையை வந்து இப்போ யார் கையில் இருக்குது? இப்போ பூமியுடைய ஆளுகை வந்து ஆதாம் ஏவாள் கையில் கொடுத்தாராண்டவர். அது வந்து யார் கைக்கு போயிடுச்சு? விழுந்து போன தூதர்கள் கைக்கு போயிடுச்சுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதனால தான் இந்த சண்டை. ஸோ மனுஷர்களுக்கு வந்து திரும்ப இந்த பூமி மேலே ஆளுகை வேணும். ஸோ இந்த போராட்டங்கள் ஸோ இதில் நடைபெற்றது தான் நமக்கு வந்து வியாதிகள், பிரச்சனைகள், தோல்விகள், பயங்கள், குழப்பங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த நல்ல செய்தின்னு சொல்லும்போது எதை முக்கியப்படுத்துறவங்க? இப்போ இயேசு வந்து மனிதனுடைய சார்பாக வர்றார். அதனால தான் அவர் மனுஷகுமாரன் சொல்வார். தன்னை பற்றி சொல்லும்போது அவர் உண்மையிலே தேவகுமாரன் தான். ஏன் மனுஷகுமாரன் சொல்கிறேன் அப்படின்னா மனுஷருடைய சார்பாக ஆதாமுக்கு ஈக்குவலாக வர்றார். அவர் வந்து தேவனுக்கு ஈக்குவலானவர் தான். ஆனால் அதை எடுத்து வச்சுட்டு கீழே வந்து ஆதாமுக்கு ஈக்குவலாக வந்து மனுஷனுக்காக அந்த யுத்தத்தை செய்கிறார். ஸோ சாத்தானோட யுத்தம் பண்ணி அவர் ஏமாறாமல், அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து ஏமாறாமல் அந்த ஆளுகையை வந்து பெற்று மனிதர்களுடைய கையில் கொடுக்குறாரு. ஸோ இதுதான் சத்தியம். இது மனிதர்கள் கையில் கொடுத்தாருன்னா இப்போ யார் கையில் கொடுத்தாரு? ஆதாம் ஏவாலாம் போயிட்டாங்க. நம்மனா யாரு? அதான் ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டவங்க அல்லது சபை. இதுதான் நம்ம இந்த சபை வந்து இங்கே வந்துடுது. சபை கையில் கொடுக்குறாரு. அதிகாரம் வந்து யார் கையில் இருக்குது அப்படின்னா உண்மையிலே சபை கையில் தான் இருக்குது. அவர் மணவாளன் மணவாட்டி கையில் வந்து இதை கொடுக்குறாரு. ஸோ மணவாட்டின்றது வந்து நம்ம இந்த சபைக்குள்ளே நம்மெல்லாம் சேரும்போது நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு. குறிப்பாக சபைக்கு தான் அந்த அதிகாரம். கிறிஸ்து உள்ளே வராதவங்களுக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இப்போ போர் வந்து விழுந்து போன தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையுமானது. அதில் வந்து மனிதர்கள் வந்து அதை இழந்து போனதுனால உரிமையை, பூமி ஆண்டு கொள்ளும் உரிமையை, அதிகாரத்தை இழந்து போனதுனால அவர் மனுஷகுமாரனா வந்து மனித சார்பாக வந்து அந்த விழுந்து போன தூதர்களோட யுத்தம் பண்ணி இதில் தான் கும்மி சொல்ல வந்தது. இப்போ வந்து அவங்க கையில் ஒரு ஆயுதம் மாதிரி ஒன்றை வச்சு பயன்படுத்துகிறாங்க விழுந்து போன தூதர்கள். அது என்னது? நம்முடைய பாவ கணக்கு. அது ஆதாமிலேருந்து அவங்களுக்கு தெரியும். ஆதாம் செஞ்ச பாவத்திலேருந்து நம்ம பாவம் செஞ்ச பாவங்கள் எல்லாமே அவங்க கையில் ஒரு குற்றப்பத்திரிகை மாதிரி கையில் இருக்குது. இயேசு வந்து சிலுவையில் சாகும்போது அந்த குற்றப்பத்திரிகையும் சிலுவையில் ஆணி அடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் வந்து இப்போ நமக்கு வந்து நம்மளை வந்து அவன் வந்து பயமுறுத்துவான். எப்படி பயமுறுத்துவான்? அந்த சபையை வந்து இன்றைக்கும் அவன் தொல்லை பண்ணுறது என்னென்னா அந்த பாவ கணக்குகளை வச்சு தான். ஆனால் நமக்கு வந்து அந்த நம்பிக்கை வேணும்னு சொல்லி பார்த்தோம். சரி, இந்த மாதிரி ஒரு போராட்டம். ரெண்டாவது இதுதான் நம்ம வந்து நற்செய்தியில் பார்க்கும்போது ஒரு போர், ஒரு யுத்தத்தில் வந்து இயேசு கிறிஸ்து நமது சார்பாக பெற்ற வெற்றியை நம்ம எப்படி அனுபவிக்கிறது அப்படின்றது தான் முதல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னது முக்கியமானது? நற்செய்தியில் வந்து ஒன்று போரில் பெற்ற வெற்றி, ரெண்டாவது இழந்து போன
நித்திய ஜீவனிடம் இழந்து போன உறவு, அப்பாவுக்கும் அப்பா பிள்ளைன்ற உறவை இழந்துட்டோம். இப்போ கடவுள் தான் அப்பா, நம்ம எல்லாம் பிள்ளைகள் அப்படின்ற உறவை நம்ம இழந்துட்டோம். எப்படி இழந்தோம்? ஆதாமுக்குள்ள ஆதாம் இறந்ததுனால நம்ம எப்படி கீழ்ப்படியாமையில போகும்போது அந்த உறவு அப்பா இப்போ நம்ம பிறக்கும் போதே ஆண்டவரோட உறவோட பிறக்கிறது இல்லை, அந்த உறவை இழந்து தான் பிறக்கிறோம். இதுக்கு காரணமே யார்? ஆதாம் தான். ஆதாம் இழந்ததுனால அந்த உறவை வந்து நம்மளும் இழந்து தான் பிறக்கிறோம். அந்த உறவை மீட்டு கொடுக்கணும். இப்போ இது வந்து இயேசு கிறிஸ்து யார்? அவர் வந்து மனுஷகுமாரன் சொல்கிறாரு. நம்ம சார்பாக அவர் வரும்போது நமக்கு வந்து ஒரு அண்ணனாக, அதனால தான் நம்ம சின்ன நேரத்தில் வந்து தியாலஜிக்கலி ஏசப்பான்னு சொல்கிறது வந்து தவறுன்றோம். அவர் நம்ம சார்பாக வரும்போது நமக்கு அண்ணனாக தான் வர்றாரு. ஒரு அண்ணன் இருந்து தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறாருன்னு பார்க்குறோம். அதனால தான் வந்து அவர் வந்து பூமியில் இருக்கும்போது அப்பான்னு கூப்பிடுறது காரணம் தான். அது மாதிரி உயிர் தெரிந்த உடனே வந்து என்னுடைய தம்பிகளுக்கு போய் தமிழில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரர்களுக்கு போய் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவார். ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் என்னுடைய தம்பிகிட்ட போய் சொல்லுங்கள், நான் உயிரோடு நினச்சிட்டேன்னு. கலிலியா போகிறதுக்கு முன்னாடி நான் அங்கே போகிறேன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உறவு முறைக்குள்ள தான் ஆண்டவர் டீல் பண்ணுறாரு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கெட்ட குமாரன் அந்த கதையை நீங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி அப்பா 2 மகன், அதில் ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் அப்பா வந்து காத்துட்டே இருக்கிறார். போன மகன், செத்து போன மகன் திரும்ப கிடைப்பானா, காணாமல் போன மகன் திரும்ப கிடைப்பானான்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறார். ஸோ இது ஒரு நல்ல செய்தி. அதாவது அப்பா பிள்ளைன்ற இந்த உறவு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த மதத்துலேயும் கடவுள் அப்பான்லாம் கூப்பிட முடியாது. முஸ்லீமில் முக்கியமாக அல்லாஹ் வந்து அப்பான்லாம் கூப்பிட முடியாது. இவங்க சொர்க்கத்துக்கு போனால் கூட அங்கே அல்லாஹ் இருப்பாரா அப்படின்னா இருப்பாரா? அவர் வேறு இடத்துல இருப்பார். அவர் எங்கே இருக்கிறாரு தான் அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சிங்க அப்படின்னா. அதே மாதிரி நீங்கள் இந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பரமாத்மா ஜீவாத்மாலாம் சொல்லுவாங்க. நிறைய கதைகள் இருக்குது. எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவங்களுக்கு ஒன்றா சேர்க்குற கஷ்டம். முக்கியமாக பரமாத்மா கடவுள், நம்மளாம் ஜீவாத்மா. நீங்கள் வந்து செஞ்ச பாவத்தினால போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீங்க, கர்மா ஆற்றலாம் வரும். இந்த மாதிரி சைக்கிள் நடந்துகிட்டே இருக்குது. இந்த சைக்கிள்லேருந்து விடுபடுறதுக்கு அவங்களுக்கு 7 காரியங்கள் இருக்குது. 7 விதைகள். அதில் யோகா, தான தர்மம் பண்ணுறது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, இப்படிலாம் நீங்கள் செய்யும்போது இந்த சைக்கிள் திரும்ப பிறக்கிறதுலேருந்து நீங்கள் விடுபடுறீங்க. விடுபட்டு நீங்கள் என்ன ஆவீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பிரம்மனோட கலந்துறீங்க, பரமாத்மாவோட ஜீவாத்மா கலந்து. அதுக்கப்புறம் நீங்கள் யாருமே இல்லை, யூ ஆர் நோ மோர். அந்த மாதிரின்றது தான் அவங்களுடைய ஃபிலாசபி அல்லது தத்துவம். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பரமாத்மாவை ஜீவாத்மா அப்பாலாம் கூப்பிட முடியாது. ஆனால் இந்த உறவு பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்கும் நமக்கு உள்ள உறவில் அப்பா பிள்ளைன்ற உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கிறிஸ்தவத்தில் ரொம்ப மையம். இது வந்து நம்ம வந்து கடவுளை அப்பான்னு கூப்பிட முடியாது. இயேசு செஞ்சதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர்றாரு, வந்து தான் அவர் அப்பான்னு கூப்பிட வைக்கிறார். அதனால தான் ஆவியானவர் இல்லாமல் கடவுளை யாரும் அப்பான்னு கூப்பிட முடியாது. ஸோ அந்த சத்தியம் ரொம்ப ஆழமானது. ஸோ இது ஒரு நல்ல செய்தி. இதை நம்ம நல்லா புரிஞ்சால் தான் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். இது 2வது நல்ல செய்தி. 2வது விதமாக சொல்லுகிற நல்ல செய்தி. 3வது தான் இழந்து போன நன்மைகள்னு சொல்லி பார்த்தோம். இந்த நன்மைகளை நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். குறிப்பாக ஆவிக்குரிய நன்மைகள், அப்புறம் உடலுக்குரிய நன்மைகள், அப்புறம் ஆத்மா. இந்த ஆத்மா நடுவில் இருக்கிறனால கொஞ்சம் குழப்பம். அது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம மற்ற காரியங்களுக்கு போகலாம். போரில் பெற்ற வெற்றி அறிவித்தல் பார்த்துட்டோம். இழந்து போன உறவை மீண்டும் திரும்ப பெற்றது அறிவித்தல். இதுக்கு வந்து அந்த கெட்டகுமாரனுடைய அந்த ஸ்டோரி நீங்கள் வாசித்தாலே நமக்கு ஓரளவு புரிஞ்சிடும் அப்பாவுடைய சிந்தை என்னன்றது. இழந்து போன நன்மைகளை மீண்டும் திரும்ப பெற்றதை அறிவித்தல். இது கொஞ்சம் முக்கியமானது. எனக்கு வந்து இந்த பாடம் நடத்தும் போதே எனக்கு கிடைச்ச பெரிய வெளிச்சம் இதுதான், இந்த பகுதி தான். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னும் அதை தியானிச்சுட்டே இருக்கிறேன் நான். இழந்து போன நன்மைகள் பார்க்கும்போது நம்ம வந்து ஆவிக்குரிய நன்மைகள் என்ன, சரீரத்துக்குரிய நன்மைகள் என்ன, ஆத்மாவுக்குரிய. ஆத்மா அப்படின்னா என்னது? மனசு. முக்கியமாக அந்த மனசுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு. இந்த மனசு வந்து ஆவி ஒரு பக்கம் இருக்குது, நடுவில் மனசு இருக்குது, இந்த பக்கம் சரீரம் அல்லது உடல் இருக்குதுன்னு பார்க்குறோம். இதை நம்ம புரிஞ்சால் தான் இந்த சத்தியம் நமக்கு நல்லா புரியும். பொதுவாக நம்ம மனசு எதன் அடிப்படையில் ஓடிக்கிட்டே இருக்குது. மனசில் நிறைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. நாள்தோறும் ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் சிந்தனை வந்துகிட்டே இருக்குது. எதன் அடிப்படையில் இந்த சிந்தனை வருது?
அதுதான் இந்த உடல் உணர்வுகள். இந்த உடல்லேருந்து இந்த ஐம்புலன்கள்னு சொல்கிறோம். கண் மூலமாக பார்க்குறதுனால நமக்குள்ள சில சிந்தனைகள் வருது. கேட்குறதுனால நமக்கு சிந்தனை வருது. சில ஸ்மெல் நுகர்றோம். இந்த மாதிரி வந்து ஐம்புலன்கள்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த 5 வித உணர்வுகள் கண், காது, மூக்கு, வாய். ஸோ இந்த மாதிரி உடல் உணர்வு உடம்பை தொடர்றதுனால ஸோ இந்த உணர்வுகள் மூலமாக தான் நமக்குள்ள மனசில் சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இதன் அடிப்படையில் தான் நம்ம நிறைய தீர்மானிக்கணும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனால் இந்த ஆவியை பற்றி புரியறது கொஞ்சம் கஷ்டம். சில நேரத்தில் நம்ம வந்து ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய பொண்ணு, ஆவிக்குரிய பையன் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதில் டீப்பாக நம்ம போனதில்லை. எனக்கு குறிப்பாக இந்த பாடம் நடத்தும் போது அந்த ஆவிக்குரியவர்கள் அதுக்குள்ளே டீப்பாக போக வச்சார். அது எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே நிறையா மனசுன்றது வந்து இது வந்து சயின்ஸ் சொல்லும்போது 5 அறிவு சொல்கிறாங்க. கண் கலர்ஃபுல்லாக பார்க்குறது, மிருகங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான். இப்போ செவி, கண், மூக்கில் நமக்கு ஸ்மெல் தெரியும். நிறைய பேருக்கு ஸ்மெல் தெரியாது. தொடு உணர்வு 5 உணர்வு தான் 5 அறிவு. 6வது அறிவு தான் நன்மை தீமை தெரியல. அதான் அந்த மனசு. இது நல்லது கெட்டது மனசாட்சியிலேயே இது வந்து பல விதமான ஃபிலாசபி இருக்குது. ஆனால் பிபிலிக்கலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த உடம்புக்கு வந்து மையமாக செயல்படுறது மூளை. கண்ணுக்கு தெரியுறது, நம்ம வெளியே தெரியல, நான் வெட்டி பார்த்தா தெரியும் உள்ள மூளை இருக்குன்றோம். இந்த சரீரத்துக்கு வந்து மையமாக செயல்படுகிறது மூளை. இந்த மனசு அல்லது ஆத்மாவுக்கு மையமாக செயல்படுறது பார்த்தீங்கன்னா இந்த மூளைக்குள்ள ஓடுது பாருங்கள் சிந்தனைகள். அதுதான் வந்து அது கண்ணுக்கு தெரியாது. அதைத்தான் நம்ம மனசுன்றோம். அதுதான் கிட்டத்தட்ட ஆத்மான்றோம். அது வந்து ஸ்பிரிச்சுவல், அதுன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத ஒரு சம்பவம். மூளை கண்ணுக்கு தெரியும், ஆனால் மனசு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இருதய, அதாவது ஆவிக்கு மையமாக பார்க்குறது இருதயம்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து பிப்ளிக்கலாக பார்த்தா தான் புரியும். ஆனால் மற்ற ஃபிலாசபியில் நிறைய சொல்லுவாங்க. ஆவியோடைய மையப்பொருள் பார்த்திங்கன்னா இருதயம்னு சொல்லப்பட்டிருக்குது. மனசு அல்லது ஆத்மாவுடைய மையம்னு பார்த்திங்கன்னா மனசு. ஆனால் மூளையில் ஓடுகிற சிந்தனைகள் கண்ணுக்கு தெரியாது. இருதயமும் மனசுமே கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாதான். அதனால் இந்த ஆவியும் ஆத்மாவும் நம்ம புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் உடம்பை பொறுத்தவரையில் இந்த மூளை தெரியுது. மூளை வந்து பார்க்கலாம், நம்ம அது கண்ணுக்கு தெரியுற ஒரு பொருள். ஆனால் அதுக்குள்ளே நிறைய நடக்குது. அது வந்து நியூரான்றாங்க. சயின்டிஃபிக்காக போகும்போது பார்த்திங்கன்னா உள்ளே ஓடுறதுலாம் நிறைய நியூரான். இதை பற்றிலாம் நிறைய ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக வந்து மனுஷங்க, அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தங்க செத்துட்டிங்க அப்படின்னா அந்த மெமரியெல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க மனசில் என்ன நிறைய மெமரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பிறந்தது அம்மா வயிற்றில் இருக்கும்போது உள்ள மெமரி கூட மூளைகள் இருக்குமா, கான்சியஸ்னஸ். இது வந்து அந்த கான்சியஸ்னஸ் வந்து வித்தியாசமாக சொல்கிறோம். அதில் சப்கான்சியஸ் நிறையா வருது சயின்டிஃபிக் டேர்ம். அந்த பிபிலிக்கல் டேர்ம் வேறு. அந்த மனசாட்சின்றது வேறு. மனசாட்சின்றது வேறு, இந்த கான்சியஸ்னஸ் மனசுக்குள்ளே ஓடுகிற சிந்தனைகள்ன்றது வேறு. அதுக்குள்ளே பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மனசு, இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் செத்துட்டீங்க அப்படின்னா மூளை செத்துருது. கொஞ்சம் நேரம் அது இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சு, நினைவெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வரும். ஆனால் இப்போ புதுசாக நிறைய ஸ்டடி பண்ணுறாங்க. சிலருக்கு வந்து மூளையெல்லாம் செத்து போய் திரும்ப மூளைக்கு உயிர் வருது. சில ஆக்சிடெண்ட் ஆகி மூளையில் சில பகுதி செத்து போய் சில நினைவுகள் போய் கொஞ்ச நாள் நினைவு இல்லாமல் இருப்பாங்க. திரும்ப அந்த நினைவுலாம் வரும். இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, மூளைக்குள்ளே நிறைய சிந்தனை, நிறைய மெமரிஸ் இருக்குது. அது கான்சியஸ்ன்றது ஒரு மெமரிஸ்ன்னு சொல்லலாம். சப்கான்சியஸுங்கும் போது நம்ம ஆள் மனசுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒன்று. அதுக்குள்ளே நிறைய இது இருக்குது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு வரும்போது உயிர்ப்பிக்கப்படுகிறோன்னு வைங்களேன். மூளையெல்லாம் அழுகி போச்சு, ஒன்றும் இல்லை, அது மெல்ட் ஆகி போயிடுது. ஆனால் அந்த நினைவுகள் எல்லாமே உங்களுக்கு திரும்ப வரும். எல்லா நினைவுகளும் குழந்தையாக இருக்கும்போது, அம்மா வயிற்றில் இருக்கும்போது உள்ள நினைவுகள் கூட நமக்கு வரும்ன்றது தான் வேதம் சொல்கிற ஒரு சத்தியம். இதைத்தான் வந்து நம்ம வந்து ஆத்மான்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இது வந்து வேதத்தின்படி புரியும் போது பார்த்தீங்கன்னா, லாசரு சாகுறாரு, ஆபிரகாம் மடிக்க போகிறாரு, பணக்காரனும் சாகுறான், நரகத்துக்கு போகிறான். அங்கே போனால் அந்த மனசெல்லாம் செத்து போகலை, மூளை இங்கே செத்து போயிருக்கான். அவனை அடக்கம் பண்ணியிருப்பாங்க பணக்காரனை. ஆனால் மூளை செத்து போய் மூளை அழுகி போனால் கூட அந்த நினைவுகள் வந்து நினைவுகளோடு தாங்க இருக்கிறாங்க. போனதுக்கப்புறம் குடும்ப நினைவு வருது, தம்பிகள் நினைவு வருது, குடும்பத்தார் நினைவுகள் வருது. இந்த நினைவுகளுக்கு வந்து மரணம் இல்லை. ஸோ இதை தான் நீங்கள் மனசு அல்லது ஆத்மா அப்படிங்கும் போது இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் ஆவின்றது என்ன? ஆவிக்கு மையமாக இருதயம்னு சொல்கிறோம். ஆவியின் மையம் இப்போ வந்து ஆத்மாவின் மையம் மனசு அல்லது நினைவுகள். சரீரத்தின் மையம் வந்து மூளை. அது வந்து ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குறது, கண்ணுக்கு தெரியக்கூடியது. மனசுன்றது தெரியல. ஆவின்றது கண்ணுக்கு தெரியாத ஒன்று. ஆவியின் மையம் வந்து இருதயம்னு சொல்லப்பட்டிருக்கு. இருதயம்னா நம்ம பொதுவாக இந்த ஹார்ட்டோட வேலை வந்து பம்பிங் தான்.
ஆனால் வேதம் வந்து இருதயத்தை பற்றி நிறைய சொல்லும். எங்கெல்லாம் ஆவின்னு வருது அங்கெல்லாம் இருதயம் தான் மையப்பொருளாக இருக்கும். இது என்ன சொல்ல வருது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் ஏசாயால சொல்வார், அவர்கள் கண்ணிருந்தும் காணாதவர்களாக, காதிருந்தும் கேளாதவர்களாக, இருதயம் இருந்தும் உணராதவர்களாக இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி. உணராதவர்கள் இருக்கிறதுனால நான் அவங்களை குணமாக்க முடியல. ஒருவேளை கண்ணுனால் பார்க்குறாங்க, காதுனால் கேட்குறாங்க, இருதயத்தில் ஒரு உணர்வு வருது, எனக்கு வந்து இதில் குணமாகணுன்ற சொல்லி ஆசை வந்து என்கிட்ட வந்தாங்கன்னா நான் அவங்களை குணமாக்கணும். இதை வந்து புதிய ஏற்பாட்டில் இயேசுன்னு சொல்கிறார் ஒரு இடத்துல வந்து, இதை ஏசாயா சொன்னது நிறைவேறுது. மக்களுக்கு வந்து கண்ணிருந்தும் காணாதவர்களாக இருக்கிறாங்க, காதிருந்தும் கேளாதவர்களாக இருக்கிறாங்க, இருதயம் இருந்து உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த கண்ணு காது இருந்து அந்த உணர்வு வந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவைக்காக என்கிட்ட வருவாங்க, நான் அவங்களை குணப்படுத்தலாம். ஸோ இதான் வந்து கான்செப்ட். இந்த ஆவியுடைய கான்செப்ட் வந்து இதில் தான் இருக்குது. இதன் அடிப்படையில் என்ன புரியுது? ஆவின்னு என்னது? உணர்வு. ஓகே. இது வந்து ஜீவ ஆத்மாவானான் நாசில. ஓகே. அப்போ அந்த உயிருக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. அந்த பாடியில் இயங்கினா தான் உயிர் வெளிப்படுது. ஆனால் ஜீவ ஆத்மாவானான், அப்போ அந்த ஆத்மாவுக்கும் உயிருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. அதை ரியாக்ட் பண்ணுற ஒரு பார்ட்டாக மூளையை கடலை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து மூளையில் சிந்திக்காத இது மனசாட்சியில் நம்மளோட நியாயப்பிரமாணத்தில் கூட சொல்லுவாங்க, மனசாட்சியிலேயே அவங்க வந்துட்டு நல்லது கிட்ட தீர்மானிக்கிறாங்க. அப்போ மூளையில் வந்து தான் அது வந்து ஃபீட் பண்ண மெமரியாக கொடுக்கப்படுது. சட்டமாகவோ இல்லை ஒன்று மெமரி சர்டிஃபிகேட் சொன்னால் அதுதான். ஆனால் அது நிறைய நேரங்களில் வந்து அந்த மூளையிலேருந்து வர்ற ஆனால் ஆத்துமாக்குள்ளேருந்து வர்ற அன்பதான இருக்கிற மூளையிலே அன்பு செலுத்தலாம். ஆனால் ஆத்துமாவுக்கு வந்து அன்பு சொல்லுவாங்க. அப்போ ஜீவ ஆத்மாவான இப்போ வந்து நீங்கள் இதை புரியுறதுக்கு வந்து ரெண்டு இது நீங்கள் நம்ம சேர்த்து பார்த்தா தான் புரியும். ஆதாம் வந்து ஜீவ ஆத்மாவாக ஆனான்னு சொல்லியிருக்கோம். இயேசு வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இவர் வந்து கடைசி ஆதாம். இப்போ இந்த முதல் ஆதாமுக்கும் கடைசி ஆதாமுக்கும் வித்தியாசம் இதில் தான். முதல் ஆதாம் வந்து ஜீவ ஆத்மா, கடைசி ஆதாம் வந்து உயிர்ப்பிக்கிற ஆவி. ஸோ இது புரிஞ்சால் தான் நமக்கு அந்த கான்செப்ட் ஓரளவுக்கு புரியும். அப்போ ஜீவாத்மானா என்ன? ஆதாம் வந்து ஜீவாத்மா ஆனான். இந்த உயிர்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். அந்த உயிர்ன்றது வந்து இப்போ மிருகங்களுக்கும் உயிர் இருக்குது. ஆனால் அந்த மிருகங்களுக்கு வந்து என்ன இல்லை, ஆவி இல்லையா, ஆத்மா இல்லை. இதை கொஞ்சம் புரிய கொஞ்சம் கஷ்டம். சில இடத்துல இப்போ மலையாளத்துக்கு இப்போ நம்ம வந்து ஆவின்னு சொல்லுறது, மலையாளத்துக்கு போகும்போது ஆத்மா. இதில் நிறைய குழப்பம் ஆகி போச்சு. அதனால நம்ம புரிய கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் வந்து இதை வந்து பொதுவாக வந்து ஆத்மானாலே நீங்கள் மனசை மட்டும் யோசிக்கிறது நல்லது. இந்த ஆவின்றது வந்து என்னை பொறுத்தல வந்து இந்த உயிரினங்களுக்கு வந்து இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது நம்ம இடையில பார்த்தோம், ஆண்டவர் வந்து தூதர்களை படைக்கும்போது அவங்களுக்கு உடல் கொடுக்கல, ஆனால் ஆவியையும் ஆத்மாவும் கொடுத்தாரு. புரிஞ்சுக்கோங்க, உடல் இல்லாதது தான் ஆவி. இந்த ஆவியில் வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது. இந்த ஆவின்றது வந்து உயிரை மட்டும் குறிக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் நமக்கு இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஆவின்றதுக்குரிய அர்த்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுளோட உறவு கொள்ளக்கூடியது தான், பேசக்கூடியது, கடவுளோடு பழகக்கூடிய தன்மை தான் ஆவின்னு பார்க்குறோம். இதுதான் மெயின் பார்ட். நீங்கள் ஆவின உடனே நம்ம எதை நினச்சிக்கணும் அப்படின்னா கடவுளோட பேசலாம், கடவுளோட பழகலாம். அந்த தன்மையை தான் நம்ம ஆவி அல்லது ஆவிக்குரியவர்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தூதர்களுக்கு நல்லா பொருந்தும். தூதர்களுக்கு வந்து ஆத்மாவும் கொடுத்தாரு, ஆவியும் கொடுத்தாரு. இப்போ தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியினால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள் சொல்கிறது அவங்களுக்கு புரியுது, கடவுளுடைய கட்டளைகளை கேட்குறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் இந்த ஆவி வந்து யாருக்குள்ளே மறிச்சு போச்சு? ஃபஸ்ட்டு லூசிபருக்குள்ளே மறிச்சு போகுது. இப்போ வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவர் கூட இருக்கிறாங்க, ஆண்டோடைய சத்தங்களை கேட்குறாங்க, ஆண்டவர் கீழ்ப்படுகிறாங்க, நல்ல உறவு. இப்போ வந்து லூசிபரும் கடவுளும் நல்ல க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. இது வந்து இதைத்தான் நம்ம ஆவின்னு பார்க்கணும். இதுக்கு மையமாக செயல்படுகிறது ஆவி. இது வந்து தூதர்களுக்கும் பொருந்தும். ஆனால் லூசிபருக்கு எங்கே போச்சு அப்படின்னா அங்கேருந்து தள்ளப்பட்டான். இது வந்து திராட்சை கொடியானது அந்த இதில் வெட்டப்பட்ட உடனே இப்போ வந்து இயேசு வந்து திராட்சை செடி நம்மெல்லாம் கொடிகள்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கொடி அந்த கிளையை வெட்டியாச்சுன்னா அதோடு முடிச்சு. இதுதான் அங்கே நடக்குது. லூசிபர் வந்து வெட்டப்படுகிறான். பிதா குமாரன் பசுத்தாவியாரோட இருந்த உறவுலேருந்து வெட்டப்பட்டதுனால இப்போ ஆவி செத்து போச்சு. அவனுக்குள்ள ஆவி இருக்குது, ஆனால் அது செத்த நிலையில் இருக்குது. இதுதான் நம்ம ஆவியை புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்கிட்டா தான். செத்த நிலையில் அவனுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து தேவனோட உறவு கொள்ள முடியலை. இந்த ஆவி உயிரோடு இருந்தால் தான் உங்களுக்குள்ளே வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கண்ணிருந்தும் காணாதவர்களாக, காதிருந்தும் கேளாதவர்களாக, இருதயம் இருந்து உணர்வு. இந்த உணர்வு எங்கே வருதுன்னா இந்த ஆவிக்கு உயிர் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும்.
இப்போ நமக்குள்ளே வந்து அந்த கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிற வசனங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஆவிக்குரிய தன்மைகள் வந்து ஆண்டோடைய சத்தம் கேட்குறது, அந்த சத்தத்தை கேட்டோம் நமக்குள்ள ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு உணர்வு வரும். இதுதான் அந்த ஆவியுடைய உணர்வுன்னே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்து லூசிபருக்கு எல்லாம் போச்சு. இதை நம்ம தூதர்கள் பார்க்கும்போது இன்றைக்கும் வந்து ஒரு கூட்ட தூதர்களுக்கு வந்து இந்த உறவோடு இருக்கிறாங்க. மிகாவேல் இருக்கிறாங்க, அவனுக்குள்ள கோடிக்கணக்கானவங்க இருக்கிறாங்க. காபிரியல் இருக்கிறாரு, அவனுக்குள்ள கோடிக்கணக்கானவங்க. இவங்க வந்து அந்த உறவில் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆவி வந்து இன்றைக்கும் உயிரோட இருக்குது, தேவனுடைய உறவில் இருக்கிறாங்க. ஆனால் லூசிபருக்கு அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்களுக்கு உடல் இல்லை. மிருகங்களுக்கு இப்போ மிருகங்களுக்கு வந்துடலாம். மிருகங்களுக்கு வந்து நம்ம ஆவி இருக்குன்னு சொல்கிறோம். அது எந்த ஆவியை குறிக்குது? அந்த உயிரை மட்டும்தான் குறிக்குது. கடவுளோட பேசுகிற இதெல்லாம் இல்லை அவங்களுக்குள்ள. இதனால தான் நமக்கு கொஞ்சம் புரியுற கஷ்டம். மிருகங்களுக்கு ஆவி இருக்குதா ஆத்மா இருக்குதா அப்படின்ற மாதிரி. பொதுவாக வந்து ஆத்மா இல்லைன்னு தான் சொல்லுவோம். இந்த ஆத்மா இந்த மிருகங்களுக்கு மனசு இருக்குதா இல்லையா? நம்ம மாதிரி மூளை அதுக்குள்ளே இருக்குது. நம்ம மாதிரி பெயின் இதெல்லாம் வருது, சந்தோஷம் எல்லாம் இருக்குது. அப்போ வந்து அந்த ஆத்மா நீங்கள் மனசுன்னு வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஆத்மா இருக்குது. மிருகங்களுக்கு என்ன இல்லை? அப்போ ஆவி தான் இல்லை. இது வந்து தமிழ் மலையாளத்துக்குள்ளே குழப்பம் இருக்குது. கன்னடாக்குள்ளே போனால் கூட நம்ம இங்கே ஆவின்னு சொல்ல அவங்க ஆத்மான்றாங்க, ஆத்மான்னு சொல்ல. இந்த குழப்பங்களுக்கு மேலே நம்ம இந்த பேஸை வச்சு நம்ம புரிஞ்சுட்டா அது நல்லா இருக்கும். ஆவி ஆத்மா ஒன்று அப்படின்னா இப்போ மிருகத்துக்கு வரும்போது நம்ம பதில் சொல்ல முடியாது. இதை நீங்கள் பிரித்து பார்த்தா தான் நிறைய சத்தியங்கள் புரியும். பிரித்து பார்க்குறதுக்கு கஷ்டம் இருக்குது, ஆனால் பிரித்து பார்த்தா தான் சத்தியம் புரியும். சில இடத்துல பைபிளில் வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சு பேசியிருக்குது, அது இல்லைன்னு இல்லை. சில இடத்துல பிரித்து பேசியிருக்குது. 2-3 இடங்களில் தான் இதை பிரித்து பேசியிருக்குது. வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டையும் அது ஆவியையும் ஆத்மாவையும் வேறு பிரிக்க. இதை வச்சு தான் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன நடக்குது? தேவனுடைய வசனம் எங்கே போய் ஆவி வேறு ஆத்மா வேறு பிரிக்குது? மிருகங்களுக்குள்ள செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் நமக்குள்ள அது நடக்குது. தேவனுடைய வார்த்தை வருது, வந்த உடனே இது ஆவிக்குரியது, இது வந்து மாம்சத்துக்குரியது அப்படின்னு பிரித்து காட்டுது வேத வசனம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வசனங்களை வச்சு தான் நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியும் ஆவி ஆத்மா. நீங்கள் படைப்பில் 3 படைப்பு: மிருகங்கள், தூதர்கள், மனுஷர்கள். இதில் வந்து மனுஷங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. இந்த தேவ சாயல் எங்கேருந்து வருது? தேவ சாயல்ன்றது வந்து தேவன் வந்து திருத்துவமாக இருக்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் தூதர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா திருத்துவம் இல்லை, மிருகங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா திருத்துவம் இல்லை. அங்கே 2 தான் இருக்குது. ஒன்று ஆத்மாவும் உடலும், இன்னொன்று ஆவியும் ஆத்மாவும். தூதர்கள் பார்த்தீங்கன்னா உடல் இல்லை. இது இந்த தேவசாயல் எங்கேருந்து வருது அப்படின்னா தேவன் மூவரில் ஒருவர், திரியேக தேவன். ஆமாம், இயேசு வச்சு தான் உடல். அவர் வந்து அதை பாட்டாக எடுத்துக்கிறாங்க. இது வந்து இப்போ பூமியே வந்து இயேசு பொருந்துன்ற மாதிரி கண்ணுக்கு தெரியக்கூடியது எல்லாமே இயேசுவோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். மரம், செடி, கொடி எல்லாமே இயேசுக்குள்ளே நிற்குதுன்னு ஒரு வசனம் இருக்குது. அவருடைய படைப்புகள் எல்லாமே இந்த இயேசுக்குள்ளே தான் நிற்க வச்சிருக்கிறாரு. கண்ணுக்கு தெரிகிற உலகம் ஒரு பக்கம், கண்ணுக்கு தெரியாத உலகம்னு ஒரு பக்கம் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து இயேசுக்குள்ளே நிற்குதுன்னு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரிச்சர்ட் கேட்குற மாதிரி கடவுளுக்கு உடம்பு இருக்கா? இயேசு வரும்போது அது இருக்குது, இயேசு இல்லாமல் அது இல்லை. அவர் வந்து அந்த பிரதானமான தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அசைவாடினார். அது வந்து ஆவியானவர் தான் அசைவாடுகிறார். ஆரம்பத்தில் ஆத்மா அழிவு இல்லாத. ஓகே, சரீரம் அழிந்து போகும். சரீரம் அழிந்து போகும். சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவி எடுத்துக்கொள்ளப்படுச்சுன்னா அது டெட் பாடி தான். ஓகே, இப்போது இன்னொரு இப்போ ஐயா சொல்லும்போது நமக்கு ஒரு இது வந்து இந்த சரீரத்துக்குரிய ஆவின்னு சொல்கிறாங்க. அது எதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சரீரத்துக்கு உயிர் இருக்குது, இந்த ஆவிக்கும் இந்த ஆவியானவர் ஆவிக்குரியவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிய வருவதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சத்தியம். இது வந்து நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது, இந்த ரத்தத்துக்குள்ளே அந்த ஆவி இருக்குது. இந்த ஆவின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்சிஜனை கொண்டு போய் எல்லா இடத்துல செல்லுக்கும் கொண்டு போயிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரு தூக்கு போடுறோம், ஏன் செத்து போகிறோம் அப்படின்னா அந்த ரத்தம் வந்து மேலே போகலை, கீழே வரல, அதனால் வந்து உயிர் போயிடுது. இந்த உயிர் எப்படி போகுது அப்படின்னா, உயிர் எங்கே இருக்குது அப்படிங்கும்போது ரத்தத்தில் இருக்குது. ரத்தத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஆக்சிஜனில் இருக்குது. அந்த இதுதான் அந்த சத்தியம். இதை வந்து நம்ம ஆவின்றது சொல்கிறோம். இது வந்து மிருகத்துக்கு நமக்கு ஒன்று தான். இந்த ஆவியை பற்றி நம்ம பேசலை. ஸோ இந்த ஆவின்றது வேறு உயிரை மட்டும் குறிக்கக்கூடியது. ஆனால் ஆவிக்குரியவர்கள், ஆவியானவர், இந்த ஆவிக்குரிய தன்மை,
நமக்குள்ள மூணில் ஒரு பகுதி நம்ம ஆவி மனுஷன். இப்போ நம்மளை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உண்மையிலேயே ஆவி மனுஷன். ஆனால் நம்ம தங்கி இருக்கிறது உடம்புல, கூடாரம் தான் உடம்பு. இந்த நிறைய நேரத்தில் வந்து நம்ம உடம்பு தான் நம்ம மனுஷன் நம்ம நினச்சிக்கிறோம், அது அப்படி தான் அது வந்துருச்சு. ஆனால் உடம்பு வந்து வெறும் கூடு தான். இது கூட கூடு இல்லை. ஆதாம படைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை கூடெல்லாம் படைக்கல. தங்கியிருக்கிறது வந்து, அதாவது ஏன் கூடு தற்காலிக கூடாருன்னு ஏன் வருதுன்னா, ஆதாம் ஏவாளை படைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆவிக்குரிய தன்மையோடு தான் படைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து 2 உலகத்தையும் பார்க்க முடியும். கண்ணுக்கு தெரிகிற உலகத்தையும் பார்க்க முடியும், கண்ணுக்கு தெரியாத உலகத்தையும் பார்க்க முடியும். இந்த ஜீவ ஆத்மா அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனசை மட்டும் நம்ம பார்க்கல, உண்மையிலேயே அவங்க ஆவியானவங்க, ஆவிக்குரியவர்கள். ஆதாம் வந்து ஆவிக்குரிய மனுஷன் தான். பாவத்தில் விழுற வரைக்கும் யார் அவன்? ஆவிக்குரிய மனுஷன். அவனால் வந்து இன்னொரு உலகத்தையும் பார்க்க முடியும், கடவுளையும் பார்க்க முடியும், கடவுளுடைய உலகத்தையும் பார்க்க முடியும், தூதர்களையும் பார்க்க முடியும், தூதருடைய உலகத்தையும் பார்க்க முடியும். இதுதான் பழைய, அதாவது பாவத்துக்கு முன்னான ஆதாம் ஏவாளுடைய நிலைமை. இந்த உடம்பு வந்து, இந்த உடம்புக்குள்ள சாவு, சாவின் தன்மை, நோயின் தன்மை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா பாவத்துக்கு அப்புறம். அதனால இப்போ நமக்கு அதை புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை எங்கே ரீகெயின் பண்ணுறாரு, இதை வந்து திரும்ப எப்படி நமக்குள்ளே கொடுக்குறாரு அப்படின்னா இயேசுக்குள்ளே நம்ம வரும்போது. அதனால தான் இயேசுவை பார்க்கும்போது அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆதாம் வந்து ஜீவ ஆத்மா, ஆனால் இயேசு வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இயேசுக்குள்ளே நம்ம இயேசுவோட நம்ம சேரும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த ஆவி பாட்டுக்கு அது வரைக்கும் உயிர் இல்லை. இப்போ இயேசுவோட சேரும்போது அந்த ஆவிக்கு உயிர் வருது. இப்போ இந்த ஆவிக்கு உயிர் வந்ததுக்கப்புறம் நம்ம வேற ஒரு உலகத்தை பார்க்கலாம் அப்படின்றதான். எந்த உலகத்தை பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்? இந்த ஆவி ஆத்மா சரியாக பேசிட்டே இருக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான். இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறும்பரப்பத்தில் ஆவி உலகத்தை பார்க்குறாங்க. அது எந்த ஆவி உலகம்? ஆவி உலகத்தில் 2 உலகம் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இருள் உலகம், வெளிச்சத்தின் உலகம். இந்த இருள் உலகம் இப்போ வந்து குறும்பெல்லாம் வந்து இந்த ஆவி உலகத்தை கூட பேசுகிறாங்க. அவங்க எந்த உலகத்தோட பேசுகிறாங்கன்னா இருள் உலகத்தோட. அவங்களுக்கு ஆவி உலகம் தெரியுது. அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் நிறைய காரியங்கள் நடக்குது. இது வந்து உதாரணத்துக்கு குறும்பரை சொல்கிறேன். நிறைய பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க, மந்திரவாதங்கள் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த ஆவி உலகத்தோடு ஒரு தொடர்பு இருக்குது. அந்த ஆவி உலகம் வேறு, நம்முடைய ஆவி உலகம் வேறு, நம்ம சொல்கிற ஆவியின் உலகம் வேறு. அது வந்து இருள் உலகம், இது வந்து வெளிச்சத்தின் உலகம். இந்த வெளிச்சத்தின் உலகத்துக்குள்ளே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோம், எப்படி உணர்வு வருது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட நம்ம முடிச்சுட்டு அடுத்ததுக்குள்ளே போயிடலாம். இதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இயேசுவோடு சேரும்போது கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெளிச்சத்தின் உலகத்தை, இந்த ஒளியின் உலகத்தை வந்து ஒரு ஆவிக்கு உயிர் கிடைச்ச உடனே, நமக்குள்ளே இருக்கிற ஆவி மனுஷனுக்கு உயிர் கிடைச்ச உடனே, இயேசு மூலமாக தான் கிடைக்குது. கிடைச்சவொடனே அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் நமக்கு நிறைய வெற்றி, அதனால தான் நமக்கு நிறைய ஜெயங்கள். இந்த இருள் உலகத்தோட, இருள் ஆவி உலகத்தோட தொடர்பு உள்ளவங்களும் நிறைய செய்கிறாங்க. அது எல்லாமே அழிவுக்குரியது. அவங்களும் அவங்க செஞ்சு சிலர் அழிப்பாங்க, அவங்களே சில நேரம் அழிச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருள் ஆவி உலகத்துக்கும் அவங்களுக்குள்ள தொடர்பு. ஆனால் நம்ம ஒளியின் ஆவி உலகத்துக்கும் நமக்குள்ள தொடர்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் நன்மைகள், நம்ம மூலமாக நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லி பார்க்குறோம். இது எப்படி பார்க்குறோம்? ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டோம். பரிசுத்த ஆவியானவர் வந்துச்சாரு. எப்படி பார்க்கணும்? இது வந்து ப்ராக்டிக்கலாக இதை அனுபவிக்கிறது நம்ம கஷ்டம். இங்கே தான் நம்ம பார்க்குறோம், நம்ம மனசு வந்து இந்த ஐம்புலன்களை சார்ந்தே ஓடிட்டுருக்கு. கண்ணில் பார்க்குறது, காதில் கேட்குறது, இதை வச்சு தான் நம்ம மனசில் நிறைய சிந்தைகள் ஓடிட்டுருக்குது. அதனால தான் நம்ம மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது. இப்போ மனசு வந்து இது மனசுன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் உடம்பு இருக்குது, இந்த பக்கம் ஆவி இருக்குது. இப்போ மனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கமே திரும்பி இருக்குது. உடம்பு என்ன சொல்லுதோ, உடம்புலேருந்து வருகிற சிந்தனைகள், நம்ம கண்ணுக்கு தெரியுற உலகத்துலேருந்து வருகிற சிந்தனைகள் வச்சு அடிப்படையிலேயே மனசு ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து எந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா, மனம் திரும்புறது பார்த்திங்கன்னா மனசு வந்து இதுவும் இந்த பக்கம் திரும்பணும், இது இந்த பக்கம். மனசு வந்து ஆவியின் பக்கமாக திரும்பணும். நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்கு உயிர் வந்துருச்சு. ஆனால் ஆவியை பற்றி நம்ம அதிகமாக இங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு உள்ள. பரிசுத்த ஆவியானவர் எங்கே வர்றாரு அப்படின்னா, அவர் உடம்புக்குள்ள வந்து இருக்க மாட்டார், அவர் மனசுக்குள்ள வந்து இருக்க போகிறது கிடையாது. மனசு வந்து மறு ரூபமாகும், உடம்பு அப்படியே தான் இருக்கும். உடம்பு வந்து அழிவு இல்லாமல் இருந்துச்சு படைக்கும்போது, ஆனால் அழிவுக்குள்ளே தான் மாறிடுச்சு. பலனுள்ள தான் படைச்சாரு, பலவீனமாக மாறிடுச்சு. இது வந்து ஒரு நாள் வந்து உடம்பு கிடைக்கிற ஆசீர்வாதம் நம்ம பார்த்தோம். ஒரு நாள் இந்த உடம்புக்கு வந்து பலனுள்ள உடலாக அது உயிரோடு எந்திக்கும், சாவில்லாத உடலாக ஒரு நாள் எந்திக்கும். இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இந்த உடம்புக்குரிய ஆசீர்வாதம் இயேசு திரும்ப வரும்போது தான் கிடைக்க போகுது.
இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம இங்கேயே அனுபவிக்கலாம் அப்படின்றது தான் சத்தியம். அதுக்கு வந்து மனசு இப்போ எந்த பக்கம் திரும்பணும்? ஆவியின் பக்கமாக திரும்பி இந்த ஆவியில் ஏற்படுகிற சிந்தனைகள் மூலமாக மனசில் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் கிடையாது. இதைத்தான் வந்து ரோமர் 12 மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறு ரூபமாகுங்கள். இப்போ இந்த ரூபத்தை வந்து இப்போது மாம்சம் சார்ந்த ரூபத்தில் நம்ம இருக்கிறோம். மனசு இப்போ ஆவியின் பக்கமாக திரும்பினோடனே ஆவியில் ஏற்படுகிற அந்த சிந்தனைகளை நம்ம கொண்டு வந்து மனசை வந்து இப்போது மறு ரூபமாகணும். எனக்கு இந்த சிந்தனை தான் இந்த பாடம் நடத்தும்போது எனக்கு பெரிய ஆசீர்வாதம் இருந்துச்சு. இதை திரும்ப இருக்கும்போது தான் நம்ம ஆவியின் கனிகள்னு பார்த்தோம். இப்போ வந்து ஆவி வந்து ஒரு நாள் செத்து போயிருந்துச்சு. இப்போ இயேசு செய்த செயலை நம்ம விசுவாசிக்கும் போது ஆவிக்கு உயிர் வந்துச்சு. அந்த உயிரை கொடுத்தது ஆவியானவர். ஆவியானவர் இப்போ நம்மளுடைய ஆவியோட சேர்ந்துருக்கிறார். இந்த ஆவியானவர் உள்ள அமைதியாகவே இருப்பார். இதான் பிரச்சனை. நிறைய இடங்களில் வந்து இப்போ வந்து ஆவியானவர் பற்றி புரியுறதுல நிறைய தன்மைகள் இருக்குது. ஆவியானவர் என்னெல்லாம் செய்கிறாரு, இதுதான் நம்ம ஆசீர்வாதம் சொல்லி பார்க்குறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு சொல்லி பார்க்குறோம். ஆவியானவர் என்னெல்லாம் செய்கிறாரு, எப்படி இந்த மனசு இந்த ஆவியின் சிந்தனைகளை நிரம்பும் போது மனசு எப்படியெல்லாம் மாறுது அப்படின்றத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள சத்தியங்கள் அடங்கியிருக்குது. எப்படியெல்லாம் நடக்குது. ஆவியின் பக்கம் மனசை திருப்புறோம். இதுதான் நம்ம 3 விதமான 4 விதமான ஆசீர்வாதம்னு சொல்லி பார்த்தோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். படித்தவங்க சொல்லுங்க, பார்த்தோம் ஏற்கனவே பார்த்தவங்க சொல்லுங்கள். ஓகே, ஒன்று கனிகள். ஓகே, இது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய ஆவியை பற்றி நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கனிகள் வரும். நம்ம எந்த அளவுக்கு ஆவியானவரை பற்றி நினைக்கிறோமோ. ஆனால் இது வந்து கஷ்டமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வந்து நம்ம ஆவிக்குரியவங்களாக வாழ்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வாழ்கிறது கண்ணுக்கு தெரிகிற உலகத்தில் இந்த ஐம்புலன்களை வந்து நம்மளை வந்து எத்தனை வருஷம் ஆண்டு கொண்டுச்சு தெரியாது. ஆனால் இப்போ புதுசாக வந்து இந்த பக்கம் திரும்பும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த உணர்வுகள் எப்படி வரும்? இந்த ஆவிக்குரிய உணர்வுகள் நமக்கு எப்படி வரும்? இப்போ வந்து மாம்சத்தின் உணர்வுகள் மனசில் வந்துகிட்டே இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. நம்ம பிறந்த உடனே குழந்தை பார்க்க ஆரம்பிச்சிருது. அந்த உணர்வு வந்து ஒரு குழந்தையாக அந்த பூமியில் நம்ம பிறந்த உடனே அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது. ஆனால் இந்த ஆவிக்குரிய உணர்வுகள் நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம், எப்படி அதை நம்ம வந்து பெறுகிறோம்? ஓகே, ஒன்று வந்து கனி பார்த்தோம், இன்னொன்று வந்து ஆயுதம் பார்த்தோம். இது வந்து போர், நமக்குள்ள ஒரு போர் இருக்குது. இன்னும் அந்த ஆவி உலகம் இந்த பூமியில் தான் இருக்குது. ஏன்னா இந்த பூமியின் அதிபதி சாத்தான் தான் இன்னைக்கும். லீகலாக வந்து அந்த அதிகாரத்தை வந்து இயேசு எடுத்து சபைக்கு கொடுத்துருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு பயன்படுத்தணுன்றது வந்து பெரிய கேள்வி. ஆனால் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது. இது போராடி தான் அதை நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது. அதுதான் வந்து ஆயுதம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். இந்த கனிகள் எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம எப்படி இப்போ வந்து நம்ம வளர நம்முடைய அப்பா சாயல் அம்மா சாயல் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். குழந்தை பிறந்தோன்னு சொல்லுவாங்க அப்பாமா இருக்குது அம்மாமா இருக்குமாங்க, சில நேரத்தில் மாமாமா இருக்குது அத்தமாக இருக்குது. இதே மாதிரி ஆவியில் நம்ம பிறந்த உடனே இந்த ஆவியானுடைய குணங்கள் வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்குது. தான் கனின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த கனி பெருக தான் அந்த ஆவிக்குரிய தன்மைகள் நமக்குள்ளே வருவதுன்னு அர்த்தம். அதில் என்னென்ன கனிகள் பார்த்தோம்? இந்த கனின்றது வேற ஒன்றும் இல்லை, கடவுளுடைய குணங்கள். இதை வந்து நம்ம இடையில ஒரு பிள்ளைக்காரர் கூட வந்து இந்த டேவிட் கிங் அன்றைக்கி வந்துருந்தீங்களா? ஐயா நீங்கள் டேவிட் கிங் அவங்க சர்ச்சுக்கு வந்தார், அவரும் பேசினார். நிறைய நேரத்தில் நம்ம ஆவிக்குரியவர்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மீஸ் இல்லாமல் இருக்கிறது, வெள்ளைச்சட்டை போடுறது, விலை சொல்லியமாக இருக்கிறது, வெள்ளை சேலை கட்டிக்கிறது, இதைத்தான் ஆவிக்குரிய தன்மைகள் வந்து வெளிப்புறத்தில் வந்து இது எங்கேருந்து வருது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாம்சத்தை ஏன்னா இந்த மாம்சத்தின் எண்ணங்கள் இருக்கிறதுனால அவங்களாம் அதுக்கு மேலே திங்க் பண்ண முடியல. உடம்புல சில மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா, என்ன சொல்கிறது, அணிகலன்கள் போடாமல் நகைகள் போடாமல் இருக்கிறது, இது எல்லாமே ஆவிக்குரிய தன்மையாக பார்க்குறாங்க. நகைகள் போடாமல் இருக்கிறது, வெள்ளைச்சேலை, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வருது அப்படின்னா, இன்னும் மனசு எங்கே ஒட்டிகிட்டு இருக்குது? உலகத்தோட உடம்போடு ஒட்டிகிட்டு இருக்குது. இதுதான் உங்களால் இவங்களை இந்த பக்கம் பார்க்க முடியல. அதை பார்த்தாங்கன்னா அது வேற. ஸோ அதைத்தான் நம்ம வந்து கனின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டுடைய குணங்கள் அந்த 9 குணங்கள் பார்த்தோம். ஸோ அதில் வந்து நம்முடைய சிந்தைகள் செலுத்தப்படணும். எனக்குள்ளே இந்த குணங்கள் வளருதா? இதுக்கு பிரதானமாக இந்த உணர்வு எப்படி வருது அப்படின்னா வசனம் தான். ஒரு வசனத்தை கேட்குறோம், நம்முடைய வசனத்தை கேட்ட உடனே சில வசனங்கள் வந்து நம்முடைய உள்ளத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணணும். இங்கே தான் உணர்வு வருதுன்னு பார்க்குறோம். இந்த உணர்வு வராமல் நிறைய வசனங்கள் கேட்போம், அதனால் பிரயோஜனமே கிடையாது. இதை வந்து ரெவலேஷன் நாலேஜ்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய வசனம் கேட்பீங்க, பிரசங்கம் கேட்பீங்க, அப்படியே காதில் வரும், இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அங்கே வந்து யாருக்கும் ஒரு நன்மை இல்லை. நீங்கள் எவ்வளோ வசனம் கேட்டாலும்
அது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து உங்களை வந்து கண்ணாடியில் பார்க்குறீங்க, அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க, மறந்துடுறீங்க. இது வந்து யாக்கோபு எழுதுறாரு. நீங்கள் வசனத்தை கேட்டுட்டு அதை வந்து உங்களுக்குள்ள ஒரு உணர்வே வரல. ஒரு வசனத்தை கேட்கும்போது ஒரு அதிகாரமோ 2 அதிகமாக கேட்குறீங்க, இது நடக்கிறது தான், பொதுவாக நடக்கிறது தான். உங்களுக்குள்ள ஒரு உணர்வே வரல அப்படின்னா கண்ணாடியில் நம்ம பார்க்குறோம், அப்படியே மறந்துடும், நம்ம அப்படியே கொண்டு மறந்துடும். வசனத்தை கேட்குறது அல்ல. ஆனால் உங்களுக்குள்ளே வந்து கேட்கும்போது சில நேரங்களில் கொழுந்து விட்டு எரிய பண்ணும். சில வசனங்கள் உங்களை திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கும், திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும். ஸோ இந்த இதுதான் உணர்வுக்குள்ளே பண்ணுறது. இது வந்து ரெவலேஷன் நாலேஜ்னு சொல்கிறாங்க. இந்த ரெவலேஷன் நாலேஜ் வந்து பவுலுக்கு நிறைய கிடைக்கிறதுனால தான் அவர் நிறைய எழுதுறாரு. நிறைய வந்து இந்த தேவ ராஜ்யத்தில் நிறைய வந்து மறைஞ்சிருக்கு. வேத வசனங்களும் பார்த்தீங்கன்னா பொக்கிஷங்கள் அல்லது வந்து என்ன சொல்கிறது புதையல்கள் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மறைஞ்சிருக்குது. இந்த தேவராஜ்யத்தில் வந்து நிறைய சத்தியங்கள் வந்து மறைஞ்சிருக்குது. அதை நம்ம கேட்கும்போது நம்மளுடைய உள்ளத்தில் வந்து அதை கொழுந்து விட்டு எரிய பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஆசீர்வாதம். இந்த ரெவலேஷன் நாலேஜ்னு சொல்லுவோம், வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியங்கள். அதை நம்ம திரும்ப 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 அசை போடும் போது தான் மனசு வந்து இந்த பக்கமாக போயிட்டே இருக்கு. அந்த ஆவியின் பக்கமாக நம்ம போகும்போது நமக்கு வந்து அது உணர்வுகள் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து இந்த ஐம்புலன்கள் மூலமாக நிறைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை மேற்கொள்றதுக்கு வந்து நீங்கள் வசனத்தின் இந்த உங்களுடைய உள்ளங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ண வசனங்கள்லாம் நீங்கள் திரும்ப 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 தியானிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த தேவ ராஜ்யம் சமீபமாகிட்டே இருக்கிறது. இது வந்து ஒரு தூரமான ஒரு ராஜ்யம். நீங்கள் வந்து சமீபமாக எப்படி சமீபமாகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அதிகமாக சிந்தனைகளை செலுத்துறீங்க. சிந்தனைகள் இப்போ இந்த பக்கம் இருந்ததை அந்த பக்கமாக ஒரு வேளை வந்து முதல்ல வந்து 100% இந்த பக்கம் சிந்தனை, மறுபடி பிறந்த உடனே ஒரு 5% இந்த பக்கம் வருது, 95% இந்த பக்கம் தான் இருக்குது. அந்த 95% இந்த பக்கம் திருப்பணும். நீங்கள் உலக சம்மந்தமாக ஒன்று கேட்டால் கூட, ஒரு நியூஸை கேட்குறீங்க, நியூஸை கேட்டால் கூட ஒரு வசனத்தோடு ஒத்து பார்க்கணும். இது வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு நியூஸை கேட்டோன்னே உங்களுக்குள்ள ஒரு பயம் வருது, அது ஒரு குழப்பம் வருது. உடனே நீங்கள் ஒரு அதுக்கு ஏற்ற ஒரு வசனத்தை ஆவியானவர் கொடுப்பார். நீங்கள் ஒத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனையை அது மேற்கொள்ளணும். இந்த மாம்சத்தின் சிந்தனையை அல்லது ஐம்புலன்கள் சிந்தனைகளை வந்து ஆவியின் சிந்தனையாகிய வசனம் வந்து மேற்கொண்டுச்சு அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் வந்து இந்த பக்கம் கூட்டிகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆவியின் சிந்தனைகளை நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இது வந்து ஒரு நாளில் நடக்கிறது கிடையாது. இதுதான் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் பண்ண 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 பார்த்தீங்கன்னா தேவராஜ்யத்துக்குள்ளே போயிட்டே இருக்கிறோம். அது கிட்ட வந்துகிட்டே இருக்குது, நெருங்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம். ஒரு 100% நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் பூமியில் வாழ்ந்தால் கூட ஸோ இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்தவங்க தான் நம்ம உதாரணத்துக்கு சாது சுந்தர் சிங் காட்டுக்குள்ளே போகிறாங்க, மிருகங்கள் இருக்குது, சிங்கம் கூட பக்கத்துல இருந்து படுத்துருக்குதான். ஸோ அவங்களுடைய சிந்தனைகள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த மாம்ச சிந்தனை ஐம்புலன்கள் சிந்தனை இருந்துச்சுன்னா சிங்கத்தை பார்த்த உடனே என்ன நடக்கும்? பயம் வந்துடும், நடக்க வந்துடும். ஏன் அவங்களுக்குள்ளே வந்து இந்த ஆவியின் சிந்தனைகளில் முங்கிடும். அவங்க 100% இந்த பக்கம் போயிடாங்க. இந்த ஆவியின் சிந்தனைகள் தேவராஜ்யம், தேவராஜ்யத்தின் எண்ணங்கள் இது வந்து இது அப்படியே மறக்கடிச்சிருது. இதே மாதிரி தான் தானியலை வந்து சிங்கக்கவியில் போட்ட உடனே அந்த ஆவியின் சிந்தனையில் நிறைஞ்சிருக்கும் போது இதை பற்றி பயம் இல்லை. இது வந்து வியாதிகளுக்கும் பார்க்கலாம். வியாதி வந்து நம்ம உடம்புலேருந்து வலியை கொடுத்து வேதனை கொடுத்து பயமுறுத்தும். ஆனால் இயேசுடைய தழும்புகள் என்ன குணமாக்கிடுச்சுன்ற அந்த ஆவியின் சிந்தனை வந்து இது உங்களை மேற்கொள்ளணும். எங்கே விட்டு போகிறோம் அப்படின்னா இது கூடிடுச்சு அப்படின்னா இது ஜெயிச்சிடும். வியாதியின் எல்லாமையும் வியாதியின் அந்த வலி அந்த சிந்தனைகள் வந்து கூடிச்சு அப்படின்னா இது குறைஞ்சிடும். ஆவியின் சிந்தனையாகி அந்த தழும்புகளினால் குணமான குறைஞ்சிடும். எல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ அங்கே குறையும் போது வந்து அந்த விசுவாசத்தினாலே நடக்காத அற்புதங்கள். அதனால் ஆவியின் கரையில் ஒன்று விசுவாசம்னு சொல்லி பார்த்தோம். இந்த விசுவாசம் எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஆவியின் உலகத்தில் நம்ம பார்க்குறது அதான் ரியல். இந்த ஆவியின் உலகத்தில் பார்க்குற கண்ணை ஆண்டவர் கொடுக்கணும். இது வந்து இந்த கேஆசி எலியா அவங்க இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆவியின் உலகம் நல்லா தெரியுது. வந்து இவர் கொல்ல வர்றாங்க, இவ்வளோ பெரிய படம் வருதுன்னு சொல்லி இவன் கேஆசி பயப்படுறான். அப்போ ஒரு ஜெபம் பண்ணுறாரு, இவன் கண்ணை தரங்க, கண்ணை தரங்கன்னு எதை பார்க்குறான்? தூதர்களை பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஆவியின் தன்மைகள் அல்லது ஆவிக்குரிய உணர்வுகளில் போக 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 இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம். இது கெட்ட ஆவி உலகத்திலே நிறைய நடக்குது. ஒளியின் ஆவி உலகத்திலையும் நமக்கு கொடுக்கப்பட்டது ஒளியின் ஆவி உலகத்தில் உள்ள காரியங்களை நம்ம அதிகமாக தியானித்து அதில் வளரணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறது தான் மேஜர் ஆவி ஆத்மா சரீரம்னு பார்க்கும்போது. இதில் நன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கனிகளில் வளரும்போது உங்களுடைய சிந்தைகள் வளர்ந்துட்டே இருக்கும். அதில் விசுவாசம் ஒரு பெருசாக நம்ம பார்க்குறோம். என்னென்ன பார்க்கலாம்? 9. ஃபஸ்ட்டு அன்பு வந்து சாதாரண அன்பு இல்லை, அகாப்பி அன்பு. நம்ம அன்பு வேறு. நம்முடைய அன்பு வந்து பிலியோ அன்பு. இன்னொன்று வந்து எரோஸ் அன்பு. குடும்ப உறவுகள் ரத்த உறவுகள்னா எரோஸ் அன்பு. நண்பர்கள் அல்லது அண்ணன் தம்பி அப்படின்னா பிலியோ உறவுன்ற மாதிரி. ஸோ அவர் அன்பு வந்து அகாப்பி அன்பை தான் அதில் சொல்லுது. இதில் சொல்லப்பட்ட அன்பு வேறு. அப்புறம் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு,
நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஸோ இந்த இதில் இப்போ நம்ம ஆழமாக தியானிக்கும் போது இதெல்லாம் ஆண்டுடைய குணங்கள். ஸோ குணங்களை வந்து தியானிக்கும் போது அந்த குணம் எனக்குள்ளே பெருக 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 பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நீங்கள் ஆவியானுடைய குணங்கள் அவரோட பழகி அந்த குணங்கள் கிறிஸ்துவின் குணங்களாகவே மாறுது. அங்கே தான் சாயல் வந்து கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது ஆவிக்குரிய தன்மையில் ஒன்று. இன்னொரு பக்கம் நமக்கு போராட்டம் இருக்குது. அதுக்கு தான் ஆயுதங்கள் வேணும். ஆவியானுடைய ஆயுதங்கள் என்னென்ன ஆயுதம் இருக்குது? இந்த போராட்டம் என்ன போராட்டம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குள்ளே நம்ம போய் ஜெயிக்க முடியாத அளவுக்கு நமக்குள்ளே சந்தேகங்களை போட்டுகிட்டே இருக்கும் சாத்தான். அவனுடைய அந்த அதனால தான் வந்து நீ உண்மையிலே தேவகுமாரன்னா இந்த கல் அப்பமாக்க பார்க்கலாம். அந்த சந்தேகம் தான் அவனுடைய ஆயுதமே வந்து சந்தேகம் தான். நம்முடைய சிந்தையில் வந்து அவன் வந்து சில விதைகளை விதைச்சிட்டே இருப்பான். அவன் கலைகளை விதைப்பான். இவர் வந்து என்ன சொல்கிறது, வார்த்தைகளை விதைக்கிறார். நம்ம வார்த்தைகள் வந்து ஆவியான விதைக்கிறாரு. அதனால நமக்கு ஆசீர்வாதம் தான். அவன் வந்து கலைகளை விதைச்சிட்டே இருப்பான். இன்னொரு பக்கம் கலை வளர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த ஆயுதம் ரொம்ப முக்கியம். இந்த ஆயுதம் வந்து அந்த கலையை வந்து நீங்கள் வளர விடாமல் அல்லது கலையை வந்து ஒதுக்கிறதுக்காக இந்த ஆயுதம். ஸோ அவன் வந்து மனசில் வந்து கலையை விதைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயுதங்கள் ரொம்ப அவசியம் சொல்லி பார்க்கணும். முதல் ஆயுதம் சர்வாதி வர்க்கத்தில் முதல்ல இது இல்லையே பெல்ட். ஏன் பெல்ட் ரொம்ப முக்கியம்? நம்ம பொதுவாக வந்து தலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம், ஆனால் பெல்ட் முக்கியம்னு சொல்கிறாரு. பெல்ட் வந்து சத்தியம். இயேசு தான் உண்மை. இயேசு சிலுவையில் செஞ்சது தான் உண்மை. ஒரு வியாதியசனுக்கு அடிக்கடி சொல்ல வேண்டியது வந்து இயேசு என் நோயை சுமந்தார். அதை வந்து டைட்டாக போட்டுக்கணும். இந்த பெல்ட் கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா மற்ற ஆயுதங்கள் நிற்காது. ஒரு நான் வியாதிசனால படித்த பாடத்தை நான் சொல்கிறேன். நான் ஏன் நோய், என்னுடைய சர்க்கரை வியாதியை, என்னுடைய இருதய வியாதியை, என்னுடைய நீரோபதியை வந்து அவர் வந்து தான் உடலில் ஏற்றுக்கிட்டு சிலுவையில் கொண்டு போய் அவர் சாகும்போது அழிச்சார். இது வந்து ஒரு பெல்ட் மாதிரி இது போடணும், மனசில் இருக்கணும். அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு அதில் வச்சு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நோயாளிக்கு வேற ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்குது. வேற ஒரு கலையை அவன் விதைக்கிறான். வேற ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு விதைக்கிறான். ஒரு பொருளாதாரத்துலேயோ அல்லது குடும்ப உறவுலையோ ஏதோ ஒன்று விதைக்கிறான் அப்படின்னா அதுக்குரிய வசனங்கள் ஆண்டவர் கொடுப்பார். அதுக்குரிய சத்தியத்தை உங்களுக்கு வழங்க பண்ணுவார். இதை வந்து நம்மளுடைய மனசில் உறுதியாக இருக்கணும். இந்த பெல்ட் லூஸ் பண்ணுறதுக்கு அவனுடைய வேலை. இந்த பெல்ட்டை எப்படி லூஸ் பண்ணலாம், இவனை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டா நம்ம பூந்துடலாம் அப்படின்றது தான் சாத்தனுடைய வேலை. இந்த சர்வாயுத ஒர்க்கை எங்கே செயல்படுது அப்படின்னா அவன் வந்து மனசில் தான் அதுலேயும் அந்த போராட்டம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் உறுதியாக இருக்கணும். நான் உறுதியாக இருக்க இந்த வியாதியோ அவன் போடுற அந்த கலையோ நமக்குள்ளே ஜெயிக்காமல் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பெல்ட். ரெண்டாவது மார்க்கவசம். மார்க்கவசன்றது வந்து என்ன சொல்கிறாங்க, நீதியாகிய மார்க்கவசம். சில நேரத்தில் நம்ம அடிக்கடி நமக்குள்ளே வர்றது என்னென்னா, ஒரு வேளை ஒரு தப்பு பண்ணிட்டோம், யாராவது திட்டோம், யார்கிட்டயா கோவப்பட்டுட்டோம், உடனடியாக நீ பரிசுத்தம் போயிடுச்சு, நீ நீதிமான் இல்லை. இது வந்து யார் கொடுக்குறது? திரும்ப கலை விதைக்கிறாங்க, சந்தேகத்தை உள்ளே போடுறான், பயத்தை போடுறான், குற்ற உணர்வு கொடுக்குறான். ஸோ இதை நீங்கள் எப்படி தடுப்பீங்க? மார்க்கவசன்றது நான் நீதிமான், நான் நல்லா செஞ்சதுனால நான் நல்லவன் கிடையாது. நான் இயேசு கூட சேர்ந்ததுனால நான் நீதிமான். இயேசு என் பாவத்தெல்லாம் சுமந்ததுனால அவர் வந்து பாவி இல்லை, அவர் நீதிமான். என் பாவத்தை சுமந்ததுனால அவருக்கு பாவின் பட்டம் கிடச்சிச்சு. அவர் என் பாவத்தை சுமந்ததுனால, என் குற்றங்குறை அவர் சுமந்ததுனால, நான் அவர் கூட சேர்ந்ததுனால அவர் நீதிமான். இப்போ வந்து ஆண்டவர் வந்து என்ன இயேசுக்குள்ளே பார்க்குறாரு. இயேசு வெட்டு தனியாக பார்க்கல, இயேசுக்குள்ளே வச்சு பார்க்குறதுனால நான் நீதிமான். இயேசுக்கு இல்லாமல் வெளியில் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து பாவிதான். ஸோ இந்த இது வந்து மார்க்கவசம் மாதிரி சாத்தா வந்து நிறைய நேரத்தில் வந்து கலைகளை விதைக்கலாம். அந்த இடத்துல வந்து நான் நீதிமான்ற உறுதி நமக்கு வேணும். நம்ம மனசில் தான் இதில் இருக்கக்கூடியது. பெல்ட் எப்படி உறுதியோ சத்தியம், அதே மாதிரி நீதிமான்ற ஒரு உறுதி நமக்குள்ள வேணும். மூணாவது செருப்பு, காலணி அல்லது ஷூ. அது எதை குறிக்குது? சமாதானத்தின் நற்செய்தி. இல்லை, ரெண்டு காரியம் இருக்குது. சமாதானத்தின் நற்செய்தி அப்படிங்கும்போது எனக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு பகை இருந்துச்சு. அதை இயேசு தான் சமாதானம் பண்ணார். இப்போ நானும் அப்பாவும் உறவில் இருக்கணும். இதை வந்து யாரும் பிரிக்க முடியாது. அப்பா பிள்ளைன்ற உறவை வந்து பிரிக்க முடியாது. இயேசுமாவும் எனக்கு கிடைச்ச ஒரு உறவு இது. இப்போ நானும் அப்பாவும் சமாதானமாக இருக்கிறோம். இந்த இதை வந்து நான் யாருக்கும் சொல்றதுக்கு ரெடி. இங்கே தான் அடுத்த கட்டம் வருது. இந்த சமாதானத்தை வந்து நான் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை இன்னொருத்தங்களுக்கு சொல்லி சமாதானம் பண்ண வைக்கிறதுக்கு நான் ரெடின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கணும். இது எதை குறிக்க இப்போ நம்ம பண்ணுற பாடத்துடைய அர்த்தமாக தான், பாடத்துடைய தலைப்பு எவாஞ்சலிசம். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நான் எப்போ ரெடியாக இருக்கும். இதில் வெட்கப்படக்கூடாது. இதுதான் ஷூ, வேறு ஒன்றும் இல்லை. செருப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னா இது வந்து நான் ரெடியாக இருக்கிறேன்.
யார்கிட்ட ஆண்டவர் இப்போ என்னை ஒருத்தர் அனுப்புகிறாரு, அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் இல்லை, அவங்க வாழ்க்கை பிரச்சனையில் இருக்குது, அவங்களையும் தேவனுக்கு சமாதானம் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பண்ணுறது வேறு விஷயம், நான் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக நான் வைக்கப்பட மாட்டேன். ஸோ இந்த ஒரு ஒரு உறுதி சில நேரத்தில் நமக்குள்ளே வெக்கம் இருக்கும். சுவிசேஷம் சொல்கிறதுக்கு, இயேசு பற்றி பேசுகிறதுக்குலாம் வெக்கம் வரும். அது உண்மையா இல்லையா, நம்ம சொல்கிறா ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, அதெல்லாம் இல்லை. ஏன் நான் சமாதானமாக இருக்கிறேன், நான் எனக்கு கிடைச்ச சமாதானத்தை இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ஷூ ரெடி. அடுத்தது ரட்சணை, அதுக்கப்புறம் தான் தலைச்சீராக நினைக்கிறேன். 4வது தலைச்சீராக வரும். லைனில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பெல்ட்டு சத்தியம், 2வது நீதியின் மார்க்கவசம், 3வது ஓகே, 4வது விசுவாசம் என்னும் கேடகம். நீதி மார்க்கவசம் இதில் பார்த்தோம் 4ஆ? ஓகே, பார்க்குறேன், எனக்கு பார்க்குது. அது கொஞ்சம் வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த புக்கில் இருக்குது. சத்தியம் என்னும் பெல்ட்டு, நீதியின் மார்க்கவசம், ஓகே, 3 வந்து சமாதான நற்செய்தி, 4 வந்து விசுவாசம் என்னும் கேடயம். ஓகே, இது எப்படி செயல்படுது? 3 பார்த்துருக்கோம். 4வது வந்து விசுவாசம் என்னும் கேடயம். ஓகே, இது வந்து தீக்கணைகள்னே இருக்குது. வெளிப்படையாக சொல்லப்படுறது வந்து இந்த கேடயம் எப்படி பயன்படுதுன்னா, தீக்கணைகளை வந்து சாத்தான் வந்து ஏவிட்டே இருப்பான். அந்த தீக்கணைகள் எது எது? பயமாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம், சந்தேகமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஒன்று நம்ம நம்புகிறோம், ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்குறாரு, அந்த வாக்குத்தத்தத்தை நம்புகிறோம், ஆனால் அது நடக்காது, நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி தீக்கணைகள் மாதிரி வரும். சந்தேகங்கள் வரும், பயம் வரும், குழப்பங்கள் வரும். ஸோ இதை தடுக்கிறது தான் விசுவாசம். இது எப்படி தடுக்கிறது? இந்த விசுவாசமாகிய இந்த விசுவாசம் வந்து கனிலையும் ஒன்று வருது, இங்கே ஆயுதத்துலேயும் வருது. சில நேரத்தில் இது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்குற கஷ்டம். எனக்கு இந்த பாடத்தை நடத்தும் போது நான் இந்த வித்தியாசத்தை வந்து தியானிக்கிறேன். நான் கனியில் வருகிற விசுவாசத்துக்கும் ஆயுதத்தில் வர்ற விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ வந்து விசுவாசத்தில் வந்து இது வந்து இன்னும் 3 நாளில் வருது விசுவாசம். இது வந்து நான் இப்போ தான் 2 தான் டீட் பண்ணுறேன். நான் ஒன்று கனியில் விசுவாசம் வருது, அந்த விசுவாசம் எப்படி செயல்படுது, ஆயுதத்தில் விசுவாசம் வருது, அது எப்படி செயல்படுது, அப்புறம் வரங்கள்லையும் விசுவாசம் வருது. இந்த 3 வித்தியாசம் பண்ணி பார்க்கணும். நம்ம பார்த்தா தான் அந்த விசுவாசம், பொதுவாக விசுவாசம் சொல்லும்போது விசுவாசம் டெஃபினிஷன் எனக்கு கணக்கு தெரியல, அது நம்புகிறோம், நடக்கும் நம்புறது தான் விசுவாசம். அல்லது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாரு, அது நடக்கும் அப்படின்ற ஒரு உறுதி கிடைக்குது, இதுதான் விசுவாசம் டெஃபினிஷன் பார்க்கும்போது. ஆனால் கனியில் வர விசுவாசத்துக்கும் ஆயுதத்துக்குள்ளே வர விசுவாசத்துக்கும் வித்தியாசம் என்ன யோசிச்சிருக்கீங்களா? இந்த கனி எங்கே செயல்படுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து வருகிற தேவ குணம், தேவனுடைய குணங்கள், ஆவியானுடைய குணங்கள். இப்போ ஆவியானுடைய குணத்தில் ஒன்று விசுவாசம். அந்த விசுவாசம் கனியாக வரும்போது எப்படி செயல்படுது அப்படின்னா, இப்போ நான் விசுவாசத்தினால சில காரியங்கள் வந்து எனக்கு அன்றைக்கி ஊழியர் மீட்டிங்கில் பேசும்போது அது வந்துச்சு. சசியில் கூட சொல்லியிருக்கேன் நான். இப்போ வந்து எனக்கு விசுவாசம், இப்போ எனக்கு சக்கரை வியாதி இருக்குது, அந்த சக்கரை வியாதியை வந்து நான் விசுவாசத்தினால மேற்கொண்டுட்டு அதை சாட்சியாக சொல்கிறேன் நான். அதாவது மெட்ஃபார்மினால், இன்சுலினால் மேற்கொள்ள முடியாத சர்க்கரை வியாதியை இயேசுடைய தழும்புகள்னால நான் மேற்கொண்டேன் அப்படின்றது எனக்கு கிடச்சி. இது வந்து கனியாக எனக்குள்ளே வருது. இந்த கனியை நானும் அனுபவிக்கிறேன். இதை சாட்சியாக சொல்லும் போது மற்ற ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஆசை வருது, சரி இவர் ஜெயிச்சிட்டாரு தானே இயேசு தழும்பு சொல்லி நம்மளும் ட்ரை பண்ணலாம். இதுதான் வந்து இந்த கனியை வந்து ஆண்டவர் ருசி பார்க்குறாரு, நம்ம ருசி பார்க்குறோம், ஆண்டவர் ருசி பார்க்குறாரு, மற்றவங்களும் ருசி பார்க்க வைக்கிறது. இந்த கனின்னு வந்தாலே நீங்கள் 3 காரியத்தை யோசிக்கணும். ஒன்று, நான் ருசி பார்க்குறேன்னா, அன்பை நான் ருசி பார்க்குறேன்னா, அந்த அன்பை வந்து இன்னொருத்தங்க ருசி பார்க்குறாங்களா, அந்த அன்பை வந்து தேவனும் ருசி பார்க்குறாரு. அந்த 3 சேர்ந்த தான் கனிகள். ஆனால் ஆயுதமாக வரும்போது இது எப்படி செயல்படுது? இது வந்து ஒரு போராட்டம் தான். கொண்டு வர்ற நான் எந்த அளவுக்கு தடுக்கிறேன், எந்த அளவுக்கு இந்த சந்தேகத்தை நான் தடுக்கிறேன், எந்த அளவுக்கு நான் வந்து அந்த சந்தேகத்தை மேற்கொள்கிறேன் அப்படின்றது தான். இது வந்து என்ன சொல்கிறது, இந்த போரில் இந்த போராட்டத்தில் நமக்கு கிடைக்கிற வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். இங்கே வந்து கணிக்கு இடம் இல்லை. கட்சியை கட்டிடும் வாழ வச்சுருக்கோம், ஆனால் விசுவாசம் வளர்க்கணும் இல்லை, அந்த கான்ஃபிடென்ட்
ஓகே. அதுதான் அது வாரியர். இப்போ வந்து ஒரு ஆயுதம் இல்லை அப்படின்னா நம்ம தோற்றுருவோம். தோத்துட்டோம் அப்படின்னா போரில் நம்ம தான் தோற்றுறோம். நமக்கு ஏற்பட்ட யுத்தம், அந்த மனசில் ஏற்படுகிற அந்த யுத்தத்தில் நம்ம தான் தோற்று போகிறோம். இதெல்லாம் சர்வாயுத வர்க்கம் போய் இது ஒன் ஆஃப் த வெப்பன் அப்படின்றாங்க. அப்போ வந்து இப்போ நம்ம எங்கேயாவது தோக்குறோம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆவிக்குரிய போராட்டத்தில் எங்கேயோ தோக்குறோம் அப்படிங்கும்போது முதல்ல கவனிக்க வேண்டியது எந்த ஆயுதம் வீக்காக இருக்குது. பெல்ட்டா, பெல்ட் வீக்கா அல்லது ஹெல்மெட் வீக்கா அல்லது ஏன்னா இது வந்து சர்வாயுதம் போது இப்போ கனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா வளர்றத பார்க்கணும், வளர்ச்சின்றது மாதிரி பார்க்கணும். ஆயுதம் பார்க்கும்போது எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒன்று வீக்குனாலும் யாருக்கு இடம் கொடுத்துட்டோம், விசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம், எங்கேயோ நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த அந்த போராட்டத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஆட்டம் காட்டுறோம்னு அர்த்தம். ஸோ போராட்டத்தில் ஆட்டம் காணும்போது செக் பண்ண வேண்டியது வந்து எல்லா ஆயுதமும் இருக்குது அப்படின்றத இந்த விசுவாசத்தை பற்றிய ஆயுதமாக நம்ம தியானிக்கும் போது எங்கே வீக்காக இருக்குது, எங்கே வந்து எந்த ஆயுதம் வந்து என்னை தாக்குனதுனால எனக்குள்ள கவலை கூடுது, ஸோ எங்கே இடம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி. இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை வந்து வியாதி வந்து தாக்குறதுக்கு வந்து வியாதியை நான் தனிப்பட்ட விதத்தில் மேற்கொண்டுகிட்டே இருக்கலாம் விசுவாசத்தில். சில நேரத்தில் வெளியில் போயிட்டு வருவேன், சிலர் சொல்லுவாங்க உன்னை பார்த்து ரொம்ப வீக்காக இருக்குது, ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கிற, கொஞ்சம் உடம்பை கவனிச்சுக்கோ. சொல்கிறது அன்பு தான், அன்புனால தான் பேசுகிறாங்க. நான் அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே விழுகிற தீக்கணைகள். இது வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம், பண விஷயத்தில் இருக்கலாம், உறவு விஷயத்தில் இருக்கலாம். இந்த வந்து நம்முடைய இந்த என்ன சொல்கிறது இது வந்து சாத்தானை எதிர்க்கிறதுக்கு நம்ம ஸ்டெடியாக நிற்க வைக்கிறது தான் ஆயுதம். இது ஒன்று மட்டும்தான் வாள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டாலே போதும், உங்களுக்குள்ளே யாரும் வர முடியாது. இது எல்லாம் நீங்கள் போட்டு ரெடியாக நின்னாலே சாத்தா அவங்களை தாக்க முடியாது. இதுதான் உடைய இந்த ஆயுதத்துடைய மைய கருத்து. இப்போ வந்து நம்ம ஸ்டெடியாக நிற்க முடியல, நிற்க முடியாமல் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டியது நல்லது. பெல்ட்டில் லூஸ் ஆகுதா, அல்லது வந்து தீக்கணைகள் வந்து தாண்டி வருதா, கேடயத்தை தாண்டி வருதா, விசுவாசத்தை தாண்டி தீக்கணைகள் வருதா, பயங்கள் வருதா, குழப்பங்கள் வருது, வர்றதுக்கு காரணம் என்ன, அப்போ எங்கே நம்ம அதை பிடிக்கணும். இது வந்து நீங்கள் பதில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து தாக்கும்போது வசனத்தை சொல்லி தான் அவர் தடுக்கிறாரு. ஏன்னா வசனம் வந்து போர்வாலாகவும் செயல்படுது, கேடயமாகவும் செயல்படணும். பதிலுக்கு நீங்கள் வசனத்தை சொல்லணும். வந்து சந்தேகம் வருது, பயம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வசனத்தை சொல்லும் போது தான் கேடயமாக செயல்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது. விசுவாசம் கேடயம் அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் வரங்களில் உள்ள விசுவாசம் வித்தியாசமாக இருக்குது. வரங்களில் உள்ள விசுவாசத்துக்கும் இதுக்கு இந்த மூணையும் கொஞ்சம் பார்த்துடலாம், நம்ம டீட்டெயிலில் இல்லை. இந்த ரெண்டு வந்து கனின்னு பார்க்கும்போது எனக்குள்ளே அந்த விசுவாசம் வளர்ந்து அதை ஆண்டவர் சீக்கிறாரு, நான் அதை பலன் அனுபவிக்கிறேன், மற்றவங்க பலன் அனுபவிக்கிறது தான் கனி. கேடயன்னு பார்க்கும்போது நமக்குள்ளே ஏதாவது அதாவது சரியாக நிற்க வைக்க முடியல, போராட்டத்தில் நம்மளால் நிற்க முடியல, எங்கே நான் ஆடுறோம், அப்போது வந்து இது நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இது வந்து திரும்ப அதுக்குரிய வசனங்களை கேட்குறோம், அதை எப்படி தடுக்கிறது, அந்த பயங்கள் வராதபடி, குழப்பங்கள் வராதபடி எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். மூணாவது பார்க்கும்போது விசுவாசம் வந்து வரமாக செயல்படுது. அது எப்படி, அது எங்கே? இந்த விசுவாசம் வந்து 3 விதமாக பார்க்குறோம். இன்னும் நிறையா இருக்கலாம். வரமாக செயல்படுகிற விசுவாசத்துக்கும் கனி ஆயுதமாக செயல்படுகிற விசுவாசத்துக்கு வித்தியாசம் என்ன? வரங்களை நாடுங்கள் அப்படின்றாரு. அப்போ அந்த வரங்களை இந்த வரன்றது இப்போ வரன் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்குரியது அல்ல, அது இன்னொருத்தருக்கு பயன்பட முடியாது. இதுதான் வரத்துக்கு வர விசுவாசம். அப்படின்னா எப்படி அதை செயல்படுத்துவீங்க? அந்த வரத்தை விசுவாசமாகிய வரத்தை நீங்கள் எப்படி செயல்படுத்துவீங்க? இந்த விசுவாசமாகிய கனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குரியது. அது நீங்களும் ருசிக்கலாம், ஆண்டவர் ருசிப்பார், மற்றவங்க ருசிக்க வைக்கலாம். ஆனால் வரமாகிய விசுவாசத்தை வந்து நீங்கள் செயல்படுத்தும் போது அது உங்களுக்குரியதே கிடையாது, சபைக்குரியது, மற்றவங்களுக்குரியது. ஆமாம். அப்போ எப்படி செயல்படுத்துகிறோம்? அது எப்படி செயல்படுது? இதுதான் கொஞ்சம் மையமாக உள்ள வித்தியாசத்தை நான் தியானிச்சனால அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு பேசுகிறேன் நான். ஸோ இந்த விசுவாசம் இது எப்படி செயல்படுது? நீங்கள் சபையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அல்லது உங்கள் பிரச்சனையை உங்கள் விசுவாசம் பண்ணி நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. சபையில் இருக்கிற இன்னொருத்தருக்கு விசுவாசம் இல்லை, உங்கள் அளவுக்கு விசுவாசம் இல்லை. அப்போ உங்கள் விசுவாசத்தை கொண்டு அவங்கள வந்து பலப்படுத்துறது, அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கிறது, ஸோ அவங்களுக்கு உதவி செய்கிறது. இதுதான் வரத்தோட விசுவாசம். வரங்கள் வந்து மற்றவங்களுக்காக, நமக்காக இல்லை. ஸோ இந்த விசுவாசத்தில் உள்ள 3 காரியங்களும் நம்ம பிரிச்சுக்கலாம். டீ குடிச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம்.